ஹாய் கைஸ், நம்ம எவல்யூஷன் நைன்ல இன்னொரு எபிசோட்ல இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ நம்ம கூட லிஃப்டரியா வந்திருக்காரு. ஹை ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, சூப்பரா இருக்கேன். லாங் டைம் நோ சி. எப்படி இருக்கீங்க? யா ஸோ ரொம்ப நாள் முன்னாடி நாங்கள் ரெண்டு பேர் தான் இந்த எவல்யூஷன் நைன் பாட்காஸ்ட் ஆரம்பித்தோம். அடுத்து கொஞ்சம் இது அவர் இருந்தார், அடுத்து நான் பண்ணியிருப்பேன், அடுத்து இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஸோ எபிசோடுக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ ப்ரோ. சியர்ஸ். யா ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் பாட்காஸ்ட் முன்னாடி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் இல்லாம ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? யா ஸோ ஐ கேன் ஃபீல் மை இன்சுலின் ஸ்பைக்கிங் ஆல்ரெடி. ஸோ லெட்ஸ் கெட் இட். கட் பாக்டீரியா வந்து கிரேவ் பண்ணி இன்னொரு சிப் எடுக்க வைக்குது. இன்னொரு சிப் எடுக்க வைக்குது. ஆமா, சரியா. இதை யா பத்திலாம் ஸோ போக போக பேசலாம். ஸோ கண்டிப்பா நம்ம ஸோ பாட்காஸ்ட் போறதுக்கு முன்னாடி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ்னா என்ன அப்படின்ற ஓவர்வியூ வந்து நம்ம ஹைப்பர்ட்ரோஃபி கை இப்போ தருவாரு. ஸோ அதுக்கப்புறம் ஓகே. நம்ம இதுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற என்னென்ன கிளைம்ஸ்லாம் அவங்க என்ன ஸ்ப்ரெட் பண்றாங்க, இன்டர்நெட்ல ஃபால்ஸ் கிளைம்ஸ்லாம் என்ன போயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் என்னோட மோட்டிவேஷன். ஸோ இந்த மாதிரி ரேஜ் பேட் ஆகி இப்படி உட்காந்து இப்போ அதுக்கு எதுக்கு ஏதோ பேசணும்னு பேசிட்டு இருக்கோம் நாங்க. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் ஸ்டார்ட் ப்ரோ. நீங்க யா பேச ஆரம்பிங்க இதை பத்தி. ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்னா என்னன்னா, ஒரு சிந்தட்டிக்கா ஒரு லேப்ல ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட் ஃப்ளேவரை கொடுக்குற சில சப்ஸ்டன்சஸ் தான் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ். ஸோ இது வந்துட்டு சுகரை கம்பேர் பண்ணுறப்ப நிறைய மடங்கு அதிகமாக ஸ்வீட்டாக இருக்கிறதுனால ஒரு கம்மியான குவான்டிட்டியிலே அதால் வந்துட்டு நமக்கு தேவையான ஸ்வீட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்னால் என்னங்கிற பேசிக் இன்ட்ரோ. ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்ல வந்துட்டு டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்பர்டேம், சாக்கரின், சுக்ரலோஸ், ஏஎஸ்கே அந்த மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்கு. இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்ன்றது வந்து ஒன்றும் இல்லை. நீங்க டெய்லி சாப்பிட்ற ஃபுட்ஸ்க்கே நீங்க நிறையா இருக்கும். யூ ஜஸ்ட் டோன்ட் நோ ம். இட் இட் எக்ஸிஸ்ட் இன் தோஸ் ஃபுட்ஸ் அண்ட் நீங்க ஸ்டில் அதை கன்சியூம் பண்ணிருப்பீங்க. ஸோ நீங்க ஆமா. மோஸ்டா ஜிம் போற மாதிரி இருப்பீங்கன்னா நீங்க வே ப்ரோட்டீன் எடுப்பீங்க. ஸோ அதுல கூட ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் இருக்கு, ப்ரோட்டீன் பார்ஸ்ல இருக்கு. இது மாதிரி ப்ராசஸ் ஃபுட்ஸ்ல வந்து நிறையவே இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்ன்றது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இது எங்க வருதுன்னா, ஆம், இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்ல மட்டும் இல்லாம நீங்க இதை சப்ஸ்டியூட் பண்ணு, இந்த சுகர் ஆஸ் அ சப்ஸ்டியூட்டா இவங்க ப்ரமோட் பண்றாங்க பாத்தீங்களா. ஸோ அதுல தான் நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனையா இருக்கு. ஸோ நீங்க சுகருக்கு வந்து இந்த காஃபில போடுறதுக்கு இந்த ஸ்டீவியா யூஸ் பண்றாங்க, இந்த மாங்க் ஃப்ரூட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய நிறைய ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் வந்து இது ப்ரமோட் பண்றாங்க. ஸோ அந்த ப்ரமோட் பண்றதுக்கே சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அகெயின்ஸ்டா இருக்காங்க. அண்ட் ம். நீங்க ப்ரமோட் பண்ற இந்த இதுல ஸோ இந்த இந்த பிரச்சனை வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் வித் தி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ். இது அவங்க எப்படி ப்ரமோட் பண்றாங்க. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க சின்ன வயசுலேயே வந்து நீங்க வந்து கோக் குடிக்கூடாது, ஸ்ப்ரைட் குடிக்கூடாது, இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கூடாதுன்ற மாதிரி தான் நம்ம பேரண்ட்ஸே சொல்லி நம்மளை வளர்த்துருப்பாங்க. ஸோ இப்போ இன்னமும் நிறைய பேர் வந்து அதே மைண்ட் செட்ல இருப்பாங்க. எந்த காரணம்னு தெரியாது அவங்களுக்கு இந்த ஃபுட் குரூப்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு. பட் அவங்களோட மனசுல இன்னும் அது இந்த ஆமா. அந்த இது ஓடிக்கிட்டே இருக்கும். இது இது வந்து சாஃப்ட் ட்ரிங்க், இது வந்து இது ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ். ஸோ இது யூ ஷுட் ஸ்டே அவே ஃப்ரம் இட் ஆர் சம்திங் லைக் தட். ம். ஸோ அது மாதிரி இருக்கிறதுனாலே நிறைய பேர் வந்து தே ஆர் அகேன்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் வித்தவுட் தெம்செல்ஃப் நோயிங் ஆன் த பேசிஸ் வை தே ஆர் ஆமா. ஆக்சுவலி அகேன்ஸ்ட். ஸோ அதுதான் நான் ஒரு ம். பெரிய பிரச்சனையா பார்க்குறேன் நான். ஸோ இது யா இந்த ஸ்வீட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு. ஸ்டீவியா இருக்கு, மாங்க் ஃப்ரூட் ம். இருக்கு, ஜைலிட்டால் இருக்கு. ம். ம். இந்த வே ப்ரோட்டீன்ல என்ன யூஸ் பண்றாங்க, சுக்ரலோஸ் இருக்கு, அப்புறம் ஆமா. சாக்கரின் ஸோ சாக்கரின் இருக்கு. ஸோ ம். தேர் ஆர் ம். லாட் ம். ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ் ஆர் கோயிங் அரவுண்ட் த மார்க்கெட். ஸோ ம். ம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. இதுக்கப்புறம் எதுக்கு அந்த இந்த இது வந்து எதுக்கு இட் இஸ் ஜஸ்ட் இந்த டயட் கோக், இந்த டயட் சோடாஸ்ல மட்டும் எதுக்கு இவங்க இந்த இதை பத்தி பேசுறாங்க, மத்த இடத்துல யா எதுக்கு இதை பத்தி எதுக்கு ஆமா. பேச மாட்டீங்க, எதுக்கு என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஸோ இப்போ வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் வந்து நிறைய விஷயத்துல இருக்கு. ஆனா வந்து அவர் ஏற்கனவே சொல்ற மாரி சில ப்ராடக்ட்ஸ்ல இருக்கிறத பத்தி பேசுறாங்க, சில இது இருக்கிறத பத்தி பேச மாட்றாங்க. ஸோ இது நான் ஏன் அப்படி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன்னா, இப்ப சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னா வி ஆர் ஆல்ரெடி கண்டிஷன்ட் டு பிலீவ் தட் தே ஆர் ஹார்ம்ஃபுல். ஸோ அது எவ்வளோ ஹார்ம்ஃபுல் அப்படிங்கிறத நம்ம தனியா பேசலாம். பட் நம்ம மைண்டுக்குள்ள இருக்கிற கண்டிஷனிங் என்னன்னா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னா ஹார்ம்ஃபுல். ஸோ இந்த மாரி இருக்கிற ப்ராடக்ட்ஸ தான் இவங்க குறி வச்சு பேசுறாங்க. இப்ப சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இல்லன்னா, அதுல வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் பத்தி பேசுறாங்க. வே புரோட்டீன் பத்தி பார்க்குறப்ப அதில பத்தி பேசுறதில்ல. ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் பத்தி. அது இருக்குன்னே பல பேருக்கு தெரியாது ஃபர்ஸ்ட்டு. ஸோ அந்த மாரி தான் போகுது. ஆனா இப்ப ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் வந்துட்டு, இப்போ உங்க பாடியில பிரேக் டவுன் ஆகுது அப்படிங்கிறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆஸ்பர்டைம் எடுத்துட்டோம்னா, அது ஃபினைலலனைனாவும், ஆஸ்பார்டிக் ஆசிடாவும் தான் பிரேக் டவுன் ஆகுது. ஸோ இது வந்து நெறையா நம்ம நார்மலா கன்சியூம் பண்ற ஃபுட்ஸ்லயுமே இருக்கு.
ஆனா வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் வகையில உள்ள போறப்ப, அது வந்து ஒரு ஸ்டிக்மா கிரியேட் பண்ணுது. ஆர்டிஃபிஷியல்ங்கிற பேரே வந்துட்டு சில பேருக்கு ஒரு பயத்த உண்டாக்குது. ஸோ அந்த எக்ஸாக்ட்லி. மாரி இதே நெறைய தான் நானும் விஷயங்கள் சொல்லலாம்னு இருக்கு. நெனச்சேன். இந்த ஆர்டிஃபிஷியல்னு பேர்ல இருக்கிறதுனாலயே நெறைய பேர் தே ஆர் லைக் ம். லைக் அது பேர கேட்ட உடனே தே ஆர் ஜஸ்ட் லைக் ஸ்ட்ரெய்ட் அப் அகைன்ஸ்ட் இட். நீங்க வந்து ஆமா. நேச்சுரல்னாலே லைக் இது வந்து லைக் எவ்ரிதிங் இஸ் குட். ஆர்டிஃபிஷியல்னாலே எவ்ரிதிங் இஸ் பேட்ன்ற மாரி அதான் அப்பீல் டூ நேச்சர் ஃபேலசின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இஃப் யூ ஆர் ஆமா. ஃபெமிலியர் வித் த ரிசர்ச் அண்ட் த திங்ஸ் லைக் யூ வில் நோ இட். ஸோ அந்த இதனாலேயே பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் பேர பார்த்த உடனே லைக் தே ஆர் லைக் ஸ்ட்ரெய்ட் அப் அகைன்ஸ்ட் இட் அண்ட் லைக் இந்த நேச்சர ப்ரமோட் பண்றவங்க ரொம்ப லைக் எப்படி சொல்றது? லைக் இந்த இயற்கை முறைய விட்டு தவிர்த்து வெளிய போனா நமக்கு எதா ஆயிரும்னு நெனைக்கிறவங்கலாம் அதுக்கு ஸ்ட்ரெய்ட் அப் ம். அகைன்ஸ்ட்டா இருக்கிற மாரி எனக்கு தோணுது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ஆமாமா. திங்ஸ் லைக் இந்த யாஹ்! இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டர் இந்த மார்க்கெட்ல இந்த கிளைம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ லைக் நீங்க ம். இதுக்கப்புறம் சொல்லுங்க. நீங்க அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னரா வந்து நம்மளோட பாடியில எப்படி அஃபெக்ட் பண்ணுது? லைக் வாட் இஸ் த மெக்கானிசம்? லைக் அது எதனால வந்து அவ்ளோ ஸ்வீட்டா இருக்கு? ஸோ அத பத்திலாம் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ இப்ப நம்ம சுகர் வந்துட்டு 1 கிராம் எடுக்கிறோம்னா, அத வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இது வந்துட்டு அத விட 200 டைம்ஸ் ஸ்வீட்டா இருக்கிறதுனால, ஆஸ்பர்டேம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது 200 டைம்ஸ் ஸ்வீட்டா இருக்கும். ஸோ அது 200 டைம்ஸ் ஸ்வீட்டா இருக்கிறதுனால, ரொம்ப கம்மியான ப்ரொப்போர்ஷன வச்சே நம்ம 1 கிராம் சுகர் எவ்வளவு ஸ்வீட்னஸ் குடுக்குமோ, அத நம்ம கொண்டு வந்துரலாம். ப்ளஸ் வந்து இதுல 2 டைப் இருக்கு. ஆஸ்பர்டேம் பார்த்தீங்கன்னா, உங்க பாடியில பிரேக் டவுன் ஆயி, இந்த ஃபினைலலனைன் வருது, ஆஸ்பர்டிக் ஆசிட் வருது. ஸோ அது வந்து பிரேக் டவுன் ஆகுது. சில ஸ்வீட்னஸ் என்ன ஆகும்னா, அது வந்துட்டு டைரக்ட்டாவே வந்து எக்ஸ்கிரீட் ஆயிரும். உங்க யூரின் வழியாவோ, இல்ல ஃபீக்கல் மேட்டர் வழியாவோ எக்ஸ்கிரீட் ஆயிருது. ஸோ இதனால வந்துட்டு உங்க டங்ல அது படுறப்போ உங்களுக்கு அந்த ஸ்வீட் டேஸ்ட் இருக்கு. ஆனா அது உங்க பாடியில போய் எந்த ரியாக்ஷனுமே பண்ண போறதில்ல. ஸோ அந்த மாரியும் இருக்கு. ஸோ இந்த மாரி 2 மேஜர் பிராட் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்க இந்த ம். பிரெயின ட்ரிக் பண்ணி அதுக்கப்புறம் பாடி இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகும்னு அதோட மெக்கானிசம் என்னது? அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஸோ, இதுல வந்து நம்ம 2 விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நம்ம டங்ல வந்து டேஸ்ட் ரிசெப்டார்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுல வந்து ஸ்வீட் டேஸ்ட்ட குடுக்குற சில ரிசெப்டார்ஸ் இருக்கு. ஸோ, இப்போ வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸா இருக்கட்டும், சுகரா இருக்கட்டும், சில அமினோ ஆசிட்ஸ் லைக் கிளைசின் அண்ட் வந்துட்டு டி-ட்ரிப்டோஃபான், டி-ஃபினைலலைனால கூட அந்த ரிசெப்டார்ஸ்ல பைண்ட் ஆகி நமக்கு இந்த ஸ்வீட் அப்படிங்கிற பெர்செப்ஷன நமக்கு குடுக்க முடியும். நம்ம பிரெயின்னால அத குடுக்க முடியும். ஸோ இது சுகரால மட்டும் தான் குடுக்க முடியும் அப்படின்னு கிடையாது. ஸோ இது ஒரு விஷயம். அடுத்து வந்து என்னன்னா, இப்ப இன்சுலின் ரிலீஸ் பத்தி நம்ம பேசுறப்ப, நம்மளோட இன்சுலின் ரிலீஸ்ல இந்த சென்சரி கியூஸ் அதாவது டேஸ்ட் நம்ம இங்க பொதுவா பார்க்கிறது. இந்த டேஸ்ட்னால செப்பாலிக் ஃபேஸ் இன்சுலின் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நடக்கும். இது வந்துட்டு ஹியூமன்ஸ்ல வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் மூலமா அவ்வளவு சிக்னிஃபிகன்ட்டா இருக்குன்னு நம்மகிட்ட டேட்டா இல்ல. அது ஆனா மைனரா இருக்கு அப்படிங்கிற டேட்டா நம்மகிட்ட இருக்கு. ஸோ அது மைனரா இருக்கு அப்படிங்கிறது இருந்தாலுமே, அது வந்துட்டு மொத்தமா அந்த இன்சுலினோட ஏரியா அண்டர் த கர்வ் எப்படி இருக்கு? அதெல்லாம் பொறுத்து தான் நமக்கு அ என்ன விதமான சேஞ்சஸ் உங்க பாடியில ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து டிட்டர்மைன் ஆகும். பிளஸ் வந்து ஒரு மெக்கானிசம மட்டும் வச்சே நம்ம பேசக்கூடாது. ஏன்னா ஒரு மெக்கானிசம் நடக்குது. ஸோ அடுத்து அத கவுண்டராக்ட் பண்றதுக்கும் நெறைய மெக்கானிசம்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால, அது ஒரு பிரச்சனையா நமக்கு வந்துட்டு எந்த விதமான டேட்டாலயும் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் காஸ் பண்ணுது. இல்ல அது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ உண்டாக்குது அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆகல. ஸோ இதுதான் அத பத்தி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். இதுல வந்து நம்ம இந்த பிரெயின ட்ரிக் பண்ணுது அப்படின்லாம் சொல்றது வந்துட்டு, அ ஏதோ வந்து நான் சயன்டிஃபிக்கா நம்ம பேசுற மாரி தான் இருக்கு. ஸோ என்னவோ வந்துட்டு நம்ம ரொம்பவே அந்த மெக்கானிசம பத்தியே புரியாம, ட்ரிக் ஆயிருச்சு. இன்சுலின் வந்துட்டு கரெக்ட் அங்க தான். டான்ஸ் ஆடிக்கிட்டு கரெக்ட் இருக்கும். தான். இல்ல, இல்ல. இந்த இந்த ப்ரோ சயன்ஸ் பேசுறவங்க வந்து லைக் ஷாக் யுவர் மசில் டூ குரோத்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஆ, எனக்கு பார்க்கறதுக்கு அது மாரி தான் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்ட பார்த்தா. அதுதான். அவர் என்ன சொல்றாரு, இன்சுலின் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம். என்ன டான்ஸ் ஆடுது? அப்படி எந்த டேட்டாவுமே இல்ல. அவ்வளவு நேரம் வந்துட்டு இன்சுலின் வந்து சிக்னிஃபிகன்ட்டா ஹையா இருக்கு. டிராப் ஆகல. இல்ல வந்துட்டு ம்ஹ்ம். இன்சுலின் பெரிய ஒரு ஸ்பைக் வருது அப்படின்லாம் எந்த டேட்டாவும் இல்ல. ஸோ இதுக்கு அடுத்து வந்து ம்ஹ்ஹ்ம். அந்த போஸ்ட் பிராண்டியல் இன்சுலின் வந்துட்டு எப்படி இருக்கு? வித் கம்பேர் ம்ஹ்ம். டூ வாட்டர் ஆர் கம்பேர் டூ எனி அதர் விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்ம போக போக பேசுவோம். ஸோ தட்ஸ் யாஹ்! செட் ஃபார் திஸ் அதுதான் டாபிக். நீங்க ம். நீங்க போன எபிசோட்ல நீங்க டெஸ்டாஸ்டிரான் பத்தி பேசியிருப்பீங்கல்ல. ஆமா, ஸோ அதுல வந்து நீங்க ஒரு இது சொல்லியிருப்பீங்க. லைக் ஒரு இது காமனான ஒரு மித் இருக்கு. லைக் நீங்க லெக் டே பண்ணீங்கன்னா, உடனே உங்க டெஸ்டாஸ்டிரான் ஸ்பைக் ஆகுன்ற மாரி இருக்கும். ஆமா, ஸோ அதுவும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஒரே மாரி தான் பார்க்குறேன். அது ஸ்பைக் ஆவுது. அது ஆமா. எந்த அளவுக்கு ஸ்பைக் ஆவுது. அதனால என்ன எஃபெக்ட் இருக்கு பாடியில. ஆ. அதெல்லாம் பார்க்காம சும்மா ஸ்பைக் ஆவுதுன்னு சொல்லிட்டு நீங்க லைக் யூ ஜஸ்ட் கான்ட் லைக் புட் யுவர் ஹோல் மனி ஆன் இட் இல்ல. ஸோ யாஹ்! அதான் சொல்ல வரேன் நானு. அந்த ஸ்பைக் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஆர் வந்துட்டு ம். அந்த ரிலீஸ் அப்படிங்கிறது எந்த அளவுல இருக்கு? அந்த அளவுனால நமக்கு வந்துட்டு
கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா? இல்ல ஏதாச்சும் பிரச்சனை நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் உண்டாகுதா? அப்படிங்கிறத இதுல பார்க்கணும். அந்த விஷயமுமே அது ரிலவென்ட்டானது தான் நீங்க சொல்ற மாரியா. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸோட இத பத்தி பேசலாம் நம்ம. எவ்வளோ வந்து அலோவ் பண்றாங்க வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து நம்ம 3ஆ பிரிச்சுப்போம். ஃபர்ஸ்ட்டு யுஎஸ்ல வந்து எஃப்டிஏ இருக்கு. ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். அதுல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஸ்பர்டேம் அண்ட் ஏஎஸ்கே பத்தி பேசலாம். ஏன்னா நம்ம இந்த டயட் சோடால வந்து அது 2 தான் இருக்கு. ஸோ அத வச்சு தான் நெறைய பிரச்சனைகள் வருது. ஸோ என்ன இருக்கு அதுல? இதுல வந்துட்டு ஆஸ்பர்டேமும், ஏசல்ஃபேம் கேவும் இருக்கு. ஸோ இந்த 2 ஸ்வீட்னர் இருக்கு. உங்க இதுல நைஸ் என்ன இருக்கு? இன்ட்ரஸ்டிங். இல்ல நான் பார்த்துட்டுருக்கேன். நீங்க பேசுங்க. நான் பார்த்து சொல்றேன். ஓகே, ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா, எஃப்டிஏ வந்துட்டு ஆஸ்பர்டேம் வந்து 50 மில்லிகிராம் பெர் கேஜி ஆஃப் பாடி வெயிட் அலோவ் பண்றாங்க பெர் டே. அக்செப்டபிள் ம்ஹ்ம். டெய்லி இன்டேக்ன்னு. அப்புறம் ஆஸ்பர்டேம் தவிர இன்னொன்று இருக்குன்னா ஏஎஸ்கே. ஏஎஸ்கே வந்துட்டு 15 மில்லிகிராம் பெர் கேஜி ஆஃப் பாடி வெயிட் அலோவ் பண்றாங்க. ம். அதே மாரி வந்துட்டு எஃப்டிஏவோடது மாரி யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் இருக்கு. நம்ம இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் வந்து இன்னும் சில இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ அவங்களுமே 40 வந்துட்டு ஆஸ்பர்டேம்க்கு டெய்லி இன்டேக் அலோவ் பண்றாங்க. பிளஸ் ஏஎஸ்கேக்கு வந்துட்டு 15 அலோவ் பண்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 70 கேஜி இண்டிவிஜுவல் நான் 70 கேஜி இருக்கேன்னா, நான் வந்து ம். 2800 மில்லிகிராம் ஆஃப் ஆஸ்பர்டேம் ஒரு நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அண்ட் வந்துட்டு ஆம் ஏஎஸ்கே வந்து 1050 கிட்ட மில்லிகிராம் நான் ஒரு நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸோ அந்த மாரி பார்க்குறப்ப, நம்மளோட இந்த ஒரு டயட் சோடால 130 மில்லிகிராம் ஆஃப் ஆஸ்பர்டேம் இருக்கு. அண்ட் வந்துட்டு ஸோ 15 மில்லிகிராம் கிட்ட ஏஎஸ்கே இருக்கு. ஸோ இது வந்து நம்ம நெறையா கேன்ஸ் ஆஃப் சோடா வந்து ஒரு நாளைக்கு குடிச்சாலுமே, நம்ம அந்த அக்செப்டபிள் டெய்லி இன்டேக் லெவல ரீச் பண்ண மாட்டோம். ஸோ நார்மலா நம்ம ஒரு ரியலிஸ்டிக் இன்டேக்ஸ் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம அந்த இன்டேக்க ரீச் பண்றதில்ல. அவ்வளவு அந்த ஏடிய நம்ம ரீச்சே பண்றதில்ல. பிளஸ் நம்ம டெய்லியும் குடிக்கிறதில்ல. நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் குடிக்கிறோம். டெய்லி குடிச்சாலுமே நம்ம அந்த இன்டேக் அவ்வளவு அவங்க என்ன லிமிட் செட் பண்றாங்களோ, அத ரீச் பண்ண மாட்றோம். பிளஸ் இந்த இன்டேக் வந்துட்டு அவங்க செட் பண்ணது வந்து பேஸ்ட் ஆன் மல்டிபிள் டேட்டா தான். இப்போ ஹூ தான் வந்து கொஞ்சம் இப்படி அப்படின்னு பண்ணிட்டு இருப்பாங்க. சில இத மாத்துவாங்க. ம். திடீர்னு ம். வந்துட்டு இது வந்துட்டு லாங் டெர்ம் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ம். ஸோ ம். அந்த ம். மாரி இருக்கிறப்ப, மத்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்படி ஆகும், அப்படி ஆகும். ஸோ இதெல்லாம் நடக்கிறது தான். ஆனா வந்துட்டு, யாஹ்! பெருசா வந்துட்டு நீங்க இந்த அக்செப்டபிள் இன்டேக் வந்துட்டு அவ்வளவு நம்ம ரீச் பண்றதில்ல பொதுவா. ஸோ தட் இஸ் ம். வாட் த மெயின் திங். ஸோ நானும் மோஸ்ட்டா இந்த பொதுவா இந்த யாரெல்லாம் இதுக்கு அகைன்ஸ்டா கான்டென்ட் போடுறாங்களோன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். ஸோ அவங்க ம். எல்லாருமே ஒரு வகையில வந்து வெயிட் லாஸ் வந்து லைக் அவங்க கிளையண்ட்ஸ் இருப்பாங்க. தே வாண்ட் டூ லைக் மேக் தெம் லூஸ் வெயிட் அண்ட் அதான் அவங்களோட இன்டென்ஷனா இருக்கும். ஸோ நீங்க அது இன்டென்ஷனா இருக்கிறப்ப, அதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு டூலயே நீங்க போய் அடிக்கும்போது, இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் ஆமா. டூ மீ. லைக் நீங்க வந்து ஒரு பெர்சனுக்கு வந்து வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ண வைக்கணும்னா, உங்க நம்பர் 1 கோல் என்னது? அந்த பையனுக்கு வந்து அந்த அந்த உங்களோட கிளையன்ட்க்கு வந்து யூ ஹேவ் டூ லைக் மேக் தெம் லூஸ் வெயிட். லைக் ஸோ அதுக்கு நீங்க வந்து டயட் சோடா வந்து அந்த கிளையன்ட்க்கு உண்மையிலேயே ஹெல்ப் ஆகுது. ஒரு சாப்பாடு ஒரு லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த டயட் சோடா குடிச்சா அவங்களுக்கு நல்லா ஒரு ஃபுல்ஃபில்மென்ட்டா இருக்கு. ஒரு சட்டைட்டி இம்ப்ரூவ் ஆகுதுன்னா, ஸோ வை நாட் கோ ஃபார் இட்? ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க வந்து இந்த டயட் கோக் வந்து குடிக்காதீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவனுக்கு வந்து லைக் இந்த ஃபிட்னஸ்ன்றதே ஒரு எப்படி அது இன்டிமிடேட்டிங்கான ஒரு இதுவா இருக்கும். ஸோ நம்மளால இதுவும் டயட் கோக் கூட குடிக்க முடியாம நம்ம என்ன பண்ணி என்ன ஆக போறோம்னு சொல்லிட்டு யாஹ்! இத சாப்பிட்டுட்டே போயிரலாம்னு சொல்லிட்டு நைட்டு போய் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட போறாங்க. ஸோ யாஹ்! அவ்வளதான். ஸோ அந்த மைண்ட் செட்டும் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர்ல வெயிட் லாஸ யாஹ்! பொறுத்தவரைக்கும். லைக் ம். உங்களோட கோச் வந்து எந்த மாரியான அட்வைஸ் தராங்க? உங்கள மென்டலா எந்த மாரி கண்டிஷன் பண்றாங்க? உங்கள எந்த மாரி மென்டலா மோட்டிவேட் பண்றாங்கன்றது தட் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல் லைக் ஃபார் யுவர் கிளையன்ட் லைக் இன் ஆர்டர் டூ அச்சீவ் ஹிஸ் ஆர் ஹர் ரிசல்ட். ஸோ அந்த கான்டெக்ஸ்ட்ல வந்து நீங்க டயட் கோக் தான் ப்ரமோட் தான் பண்ணுமே தவிர, லைக் இந்த இந்த இருக்கிற டேட்டா வச்சுட்டு யூ கான்ட் கோ அகைன்ஸ்ட் இட். ரைட்? லைக் என்ன நினைக்கிறீங்க யாஹ்! நீங்க அத பத்தி? ஸோ இவங்க பெருசா ப்ரமோட்லாம் பண்றதில்ல. பட் ஃபுட்டோட ஃபுட்ட பத்தி எஜுகேட்டே பண்றதில்ல. இது சாப்பிடுங்க, ம், இது ம். சாப்பிடாதீங்க. அவ்வளதான். அது ஏன் சாப்பிடணும்னு சொல்றீங்க? ஏன் சாப்பிடக்கூடாது? நான் என்ன கான்டெக்ஸ்ட்ல நம்ம பார்க்குறோம்? அதெல்லாம் வந்து யோசிக்கிறது இல்ல. இது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது அவ்வளோதான். ஸோ இந்த மாரி சொல்றப்ப யாஹ்! அது வந்து அ அவங்க ஒரு ரிஜிட் மைண்ட் செட்ல ஒரு கிளையன்ட் அத அப்ரோச் பண்றாங்க சில நேரத்துல. சில நேரம் வந்துட்டு என்ஜாய்மென்ட் அப்படிங்கிறதே இருக்க மாட்டேங்குது. ஃபுட் ம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் ம். அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்குது. ஸோ ம், 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 இட் ம். இஸ் ஹவ் மச் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபௌட் ஃபுட். அப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க சொல்லிக் குடுக்க முடியும். ஸோ உங்களுக்கே புரியலன்னா வந்துட்டு நீங்க சொல்லிக் குடுக்க முடியாது. ஸோ
யாஹ்! ஸோ யா. எனக்கு தெரிஞ்சு இவங்க கிளையண்ட்ஸுக்கு கரெக்ட்டான அட்வைஸ் குடுத்துட்டு கான்டென்ட் தான் இது மாரி போட்டுருக்காங்க போல. இல்ல நான் வந்து ஒருத்தரோட டெஸ்டிமோனியல்ல போய் பார்த்தேன் நானு. ஸோ லைக் அவரோட ம், ரிசல்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. லைக் அவங்களோட ம், கிளையண்ட்டுக்கு அச்சீவ் பண்றதுக்கு வந்து குடுத்த ரிசல்ட்ஸ்லாம் லைக் இட் வாஸ் வெரி வெரி ஃபைன். லைக் வெயிட் லாஸ்லாம் ம், பயங்கரமா இருந்திருக்கு. அவங்களோட லைக் சுகர் லெவல்ஸ்லாம் கூட கூட பயங்கரமா கம்மியா இருக்கு போல. விச் இஸ் வெரி குட். ம். பட் நீங்க இந்த மாரி கான்டென்ட் போடும்போது லைக் இந்த லைக் அவருக்கு வந்து பெரிய மாஸ் ஃபாலோயிங் இருக்கு. நீங்க யா பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு லைக் எவ்வளோ நம்பர் எனக்கு 1.9. தெரியல. பட் லைக் யாஹ்! எனக்கு லாட் தெரியும். லாட் லாட் ஆஃப் தெம் உங்களுக்கு தெரியும். அதுவும் நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே லைக் இந்த தற்குறின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி இல்ல. லைக் தே ஆர் வெரி வெரி அ, லைக் இன்னும் எஜுகேட்டட் அண்ட் லைக் வேற வேற வெளிநாட்ல போய் வேல பார்த்துட்டு இருப்பாங்க. டெக்ல பெரிய ஆளா ம். இருப்பாங்க. ஸோ அந்த மாரி கான்டென்ட் கன்சியூம் பண்றவங்க. ஸோ லைக் அது அவங்களுக்கு போயிட்டு இது மாரி லைக் இந்த மாரி பேஸ்லெஸ்ஸான கிளைம்ஸ் நீங்க சொல்றீங்கன்னா, உங்க ரெப்யூட்டேஷனும் கண்டிப்பா அடி வாங்க தான் செய்யும். அதுக்கப்புறம் நீங்க இந்த மாரி திஸ் இஸ் நாட் த ரைட் வே டூ ப்ரமோட் லைக் ஃபிட்னஸ் அக்கார்டிங் டூ மீ. நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? ஸோ அதுதான். ஒரு கிளையண்ட்ட நீங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றீங்க அப்டின்னா, பண்ணிருவோம் நம்ப. ம். பண்ணிட்டு அவங்க எதனால ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்க அப்டிங்கிறதுல தான் கொஞ்சம் சில பேர் வந்துட்டு தே ஆர் நெக்லெக்டிங் த பிக் ராக்ஸ் அண்ட் இந்த சின்ன விஷயம் நான் பண்ணதுனால தான் ஆயிருச்சு அப்டின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்கள வந்துட்டு நம்ப வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கிளையண்ட்ட வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அவங்க வந்து ஒரு ஒரு 30, 40% பாடி ஃபேட்ல இருந்துட்டு, ஒரு 15% பாடி ஃபேட் வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்களோட பிளட் மார்க்கர்ஸ் அதில இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா, ஸோ அவங்க வெயிட் லாஸ் பண்ணதே வந்துட்டு பிளட் மார்க்கர்ஸ நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். நம்ம இன்சுலின் சென்சிட்டிவிட்டியா இருக்கட்டும், கார்டியோ மெட்டபாலிக் ஹெல்த் ரிலேட்டடான பிளட் மார்க்கர்ஸா இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் நெறைய அது ஆட்டோமேட்டிக்காவே இம்ப்ரூவ் பண்ணும். ஆனா நம்ம என்ன நெனச்சுப்போம், இந்த டயட் சோடா குடிக்காம இருந்ததுனால தான் வந்துட்டு, அந்த இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரமோட் பண்ணிறது. ஸோ இல்லாட்டினா வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்காம இருந்தாங்க. இல்ல சுகர் சாப்பிடாம இருந்தாங்க அவங்க. அதனால தான் வந்து ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரமோட் பண்ணிருது. ஸோ தீஸ் லைக் சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். பட் மேஜரா என்ன நடந்துச்சு? மெயினா வந்துட்டு வெயிட் லாஸ் ஆனதுனால தான் வந்துட்டு இவ்வளவு சேஞ்ச் நடந்திருக்கு. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் விச் ஹேப்பன். ஸோ அத வந்து விட்டுட்டு இதெல்லாம் நடந்துருச்சு. அண்ட் நீங்க கம்பேரிட்டிவ்லி நியூட்ரிஷியஸா சாப்பிட்டுருப்பீங்க. அது வந்து ம். 2வது விஷயமா இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து விட்டுட்டு நம்ம வந்துட்டு இந்த ஒரு ஃபுட்ட அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது அவங்க பண்ணாம எக்சர்சைஸ் கூட இருந்தாங்க. ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க புதுசா அவங்க. எக்சர்சைஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மெயினான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, சின்ன சின்ன விஷயங்கள் எதையாச்சும் வந்துட்டு இத சரி பண்ணதுனால தான் ஆச்சு டிரான்ஸ்ஃபர்மேஷனு அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. அது ஒரு ஏன்னா நீங்க பிரச்சனை தான். வெயிட் லாஸ் வந்து ஆஸ் அ பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். இட் இஸ் யாஹ்! தெர்மோடைனமிக்ஸ். லைக் எல்லாருக்குமே ம். இப்போ தெரியும். அந்த அளவுக்கு நாலேட்ஜ் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே இருக்கு. நீங்க வந்து லைக் நீங்க பர்ன் பண்றத விட கேலரீஸ் கம்மியா சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகப் போகுது. அத விட அதிகமா ம். சாப்பிட்டீங்கன்னா வெயிட் கெயின் ஆகப் போகுது. அதே சாப்பிட்டீங்கன்னா மெயின்டெயின் ஆகப் போகுதுன்றது இது வந்து இப்போ எல்லாருக்குமே தெரியும் பப்ளிக்குக்கு. ம். சோ நீங்க வந்து அவங்களோட எங்க ட்ரெயின் பண்ணணும்னா, நீங்க அவங்க எப்படி கன்சிஸ்டன்ட்டா இருக்கலாம்ன்றது தான் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்டன்ட் திங்ஸ் இன் த மெயின் ஆஃப் வெயிட் லாஸ். த இது. ம். நீங்க கன்சிஸ்டன்ட்டா இல்லன்னா லைக் யூ வில் கெட் லைக் ஸ்டால்ட் லைக் யூ வில் நீங்க 1 மந்த் மட்டும் கிராஷ் டயட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இட் வில் ஜஸ்ட் பி லைக் நீங்க கெயின் பேக் பண்ணுவீங்க. மறுபடியும் யூ வில் ஜஸ்ட் பி ஸ்டக் இன் த லூப் பேசிக்கலி. சோ நீங்க நம்பர் ம். 1 ஸ்டெப் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ கரெக்ட்டா அக்னாலெட்ஜ் பண்ண வைக்கணும். லைக் ஒரு வாரத்துல வந்து எதுவும் அவ்வளோ ஸ்கேல்ல பெருசா வெயிட் லாஸ் ஆகணும்னாலும், உங்க பாடில எது மாரி சேஞ்சஸ் இருக்கு? லைக் ஆர் யூ ம். ஃபீலிங் பெட்டர்? ஆர் லைக் யுவர் க்ளோத்ஸ் ஃபீலிங் லைக் அ பிட் லூஸ்? ஆர் லைக் மசில் ஏதாவது கெயின் ஆயிருக்கா? உங்களோட எக்சர்சைஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது. ஸோ யூ ஹேவ் டு கோ இன் தட் சைட் அண்ட் லைக் அக்னாலெட்ஜ் தெம் தட் யூ ஆர் ஸ்டில் மேக்கிங் ப்ராசஸ். ஸோ அந்த 2 விஷயம் தான் மெயினே தவிர, நீங்க இந்த லைக் எப்படி ரொம்ப ரிஜிட்டான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு லைக் இந்த ஃபுட் குரூப் அவாய்ட் பண்ணுங்க. இல்ல ஒரு இந்த டெசர்ட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா கட் டவுன் பண்ணுங்க. இந்த மாரி சொல்றது வந்து திஸ் அட்வைஸ் இட் ஜஸ்ட் டசன்ட் அப்ளை டூ லைக் எவ்ரிஒன். நீங்களே உங்க ஓகே. லைக் நான் இந்த கான்டென்ட் யார் போஸ்ட் பண்றாங்களோ அவங்களே நான் வந்து லைக் ஒரு கிளையன்ட் குடுத்தேன்னா, அவங்க கரெக்ட்டா தான் கைட் பண்ண போறாங்க. ஆனா அவங்க கான்டென்ட் போடுறவோட மெத்தட் இருக்குல்ல. ஸோ லைக் ஃபிளாஷிங் லைக் ஜஸ்ட் லைக் 1 மினிட் லைக் டாக்கிங் அபௌட் சம்திங் விச் இஸ் லைக் நாட் ஈவன் இம்பார்ட்டன்ட் க்ளோஸ்லி வென் இட் கம்ஸ் டூ வெயிட் லாஸ். ம். ஸோ, யாஹ்! அதுல அதுக்கேத்த மாரி லைக் அந்த பீப்பிளோட இந்த இதுவே பெர்ஸ்பெக்டிவே மாறிருது. ஸோ, நம்ம இது கூட பண்ண முடியாதா? நம்ம வந்து லைக் ஒரு டெசர்ட் ஒரு நாள் கூட சாப்பிட முடியாதா? இது சாப்பிட்டு அ. முடிக்கிறதுக்குள்ளயே ஒரு செகண்ட் வந்து ஓடிட்டு வரேன்னு சொல்றாங்க. அதுதான் அதுதான் நான் கொஞ்சம் இதுவா பார்க்குறேன். இந்த கான்டென்ட் தான் அ. கொஞ்சம் ஒரு மாரி இருக்கிற மாரி நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அதுதான். ஸோ
இது வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்றது? ஃபுட்ட பத்தி எஜுகேட் பண்ணாம, அண்ட் வந்து எப்படி நீங்க பண்ணணும்னு சொல்லிக் குடுக்காம, சும்மா ஏதாவது இத கட் பண்ணணும், அத கட் பண்ணணும் அப்படின்னா, இட் மைட் ஒர்க் ஃபார் சம் பீப்பிள். ஒர்க் ஆகாதுன்னுலாம் யாஹ்! சொல்லல. பட் யாஹ்! யாஹ்! அவங்களால அந்த எத கட் பண்றாங்களோ, அத கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ண முடியுமா? பிளஸ் வந்துட்டு, அ இப்ப கட் பண்ணாமயே வந்துட்டு, அத வந்து எப்படி சாப்பிடுறது? எப்படி இன்க்ளூட் பண்றது? அவங்களுக்கு பிடிச்சத இன்க்ளூட் பண்ணி எப்படி டயட் குடுக்குறது? அப்படிங்கிற மாரி ஸ்ட்ராட்டஜிஸ் குடுக்காம, இத கட் பண்ணணும், அத கட் பண்ணணும், இத கட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அவ்வளவு யாஹ்! நாட் அ குட் யாஹ்! அப்ரோச்க்குள்ள யாஹ்! போறது வந்து அவ்வளவு இதா இருக்காது. சரியான லெட்ஸ் சே ஒரு பாத்தா கிளையண்ட் இருக்காது. வந்து வீக்கெண்ட் வந்து பிஞ்சே பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். லைக் ஒரு ம். 2000 கேலரிஸ் சாப்பிட வேண்டிய ஆளு, லைக் லெட்ஸ் சே தே ஹேவ் ஈட்டன் லைக் அரவுண்ட் 3000 கேலரிஸ். ஸோ வாட் ஆர் யூ கோனா டெல் த நெக்ஸ்ட் டே? அவங்க கிட்ட வந்து சொல்றான், நான் இது மாரி 3000 கேலரிஸ் சாப்பிட்டுருக்கேன். லைக் மை கோல் வாஸ் ஜஸ்ட் லைக் 2000 கேலரிஸ். ஸோ நீங்க அந்த இடத்துல போய் அவங்கள எதுவும் கில்ட் ட்ரிப் பண்ண போறது இல்லல்ல. அவங்களுக்கு வந்து ஏதாவது நான் பண்ண பாசிட்டிவா போறதில்ல. தான் சொல்ல போறீங்க. ஆனா அவங்க பண்ணுவாங்க. அதான் அவங்க அவங்கள எதுவும் அப்போ கில்ட் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அப்போ வந்து லைக் அ. நீங்க பாசிட்டிவா பேசி, லைக் ஒரு டைம் சொல்லி பார்ப்பீங்க. லைக் இது பீரியாடிக்கலா ஆயிட்டு இருந்துச்சுன்னா, அது வேற மெத்தட் ஆஃப் ட்ரெய்னிங். பீரியாடிக்கலா இருந்துச்சுன்னா, தட் இஸ் சம் அதர் இஷ்யூ. யாஹ்! அத வந்து நீங்க எப்படி யாஹ்! சரி பண்ணணும்னு பார்க்கணும். பட் யாஹ்! யாஹ்! ஏதாவது யாஹ்! ஒரு ரேண்டமா ஒரு நாள் ஆகுது அப்படின்னா, ஸோ ம், ம். தட் இஸ் நாட் அ பிக் டீல். அத வந்து நம்ம எப்படி அடுத்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, உடனே வந்து ஆக்டிவிட்டி இன்கிரீஸ் பண்ணணும் அப்படி இல்ல. ஸோ ஜஸ்ட் கெட் பேக் டூ நார்மல் டயட். அவ்வளோதான். நார்மல் ரொட்டீன். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஸோ யாஹ்! அப்படி அந்த பண்ணீங்கனாலே ரீகன்ஃபர்மேஷன் பேலன்ஸ் வந்து அவுட் ஆக குடுக்கு. போகுது. எக்ஸாக்ட்லி. அந்த ரீகன்ஃபர்மேஷன் குடுக்கறது தான் ஒரு நல்ல கோச்சோட அந்த வெயிட் லாஸ் கோச்சோட இந்த இது. ஸோ தே ஹேவ் டூ பி மென்டலி லைக் ஸ்ட்ராங் எனஃப். லைக் தே ஷுட் பி ஏபிள் டூ டீச் தட் மென்டாலிட்டி. இந்த மோர் தென் யாஹ்! எனிதிங் இந்த ஆமா. வெயிட் லாஸ பொறுத்தவரைக்கும். ஸோ ஆனா லைக் அதான் நம்ம சொன்ன மாரி இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ன்ற இது வந்து லைக் இப்போ அவரே வந்து பார்த்தீங்கன்னா, வே புரோட்டீன்ல இருக்கும்போது எதுவும் பேச மாட்டாரு அத பத்தி. ஆமா. வே புரோட்டீன புரமோட் பண்ணுவாரு. ஆனா அதே ஆமா. ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் வந்து இந்த என்ன டயட் கோக் புரோட்டீன் இந்த மாரி சாப்பிடலாம்? ஆன் சாப்பிடலாம். ஆன்ல பின்னாடி திருப்பி பார்த்தா இல்லையா அது? இருக்குல்ல. அதேதான். எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. ஸோ அதே இல்ல வந்து நீங்க எனக்கு டயட் என்னன்னா, கோக் பாத்தீங்க. இப்ப மத்த இடத்துலலாம் வந்து லேபிள் பார்க்கணும். மினிமல் இன்கிரீடியன்ட்ஸ் இருந்தா தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றது. வே புரோட்டீன் மட்டும் திருப்பியே பார்க்கறதில்ல. அப்படியே அவ்வளோதான். இப்போ என்ன பிரச்சனைன்னா, இப்போ லைக் பப்ளிக்கே பார்த்தீங்கன்னா, வே புரோட்டீன் வந்து எல்லாரும் நெறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, ஆமா, ஆமா. ஸோ இப்போ நீங்க அதுக்கு எதிர்க்க பேசிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களோட ஃபிட்னஸ் கம்யூனிட்டில இருந்தே நெறைய பயங்கரமான கிளாஷ் வரும். நீங்க வே புரோட்டீன்லாம் அகைன்ஸ்ட்டா பேசினா, யூ கான்ட் சர்வைவ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. ஆனா பட் யூ கேன் ஸ்டில் லைக் இந்த நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல்ன்ற இதுல போகும்போது, லைக் நீங்க இந்த டயட் கோக் வந்து லைக் ஏற்கனவே வந்து இந்த ஸ்டிக்மா இருக்குல்ல, லைக் கோக் குடிச்சா கெட்டதுன்ற மாரி. ஸோ ம், அதுக்கு ம், வந்து ம். அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இந்த ஐடியாவ புஷ் ஆமா, பண்றதுக்கு ஆமா, ஆமா. அவங்களுக்கு. ஸோ அவங்களோட இருக்கிற பயாஸ நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க. கன்ஃபார்ம் பண்ணோனே அவங்களும் வந்துட்டு இப்ப எனக்கு இருக்கிற பயாஸ வந்து யாராவது கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். இல்லன்னு சொல்லல. பட் வந்துட்டு யா. என்னால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த பண்ற நிலைமைக்கு மக்கள் இருக்கணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். ஸோ அந்த இது பண்ணாம உங்களுக்கு இருக்கிற பயாஸ வந்து யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, அது ம். கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லதா போச்சு. நம்ம நினைக்கிறது வந்துட்டு கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே மூவ் ஆன் ஆகாம, கொஞ்சம் பாஸ் பண்ணி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே புரிஞ்சிரும். பட் அது பண்றதில்ல நெறைய பேரு. ஸோ அதனால தான் இந்த இதுக்குள்ளலாம் விழுறாங்க. சரியா? கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். அதுக்கப்புறம் லைக் இந்த இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆஸ்பர்டைம் வந்து லைக் உங்க கட் பாக்டீரியா கிரியேட் பண்ண வச்சு, லைக் யூ வில் கன்சியூம் மோர்ன்ற இது அடிக்டிவ்ன்ற மாரி அத புஷ் பண்ணாங்க. வாட் இஸ் யுவர் யாஹ்! டேக் ஆன் ஸோ தட்? கட்டு மைக்ரோபியம் பத்தி பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு வாஸ்ட்டான சப்ஜெக்ட். அது வந்து நாங்க கொஞ்ச நாள்ல தான் படிச்சுட்டு இருந்தோம். நாங்க 2 பேரும் ரீசென்ட்டா. யா. இத பத்திலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இப்பயுமே ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஃபீல்டு கிடையாது. ஒரு ரொம்ப ஒரு டெவலப்பிங்கான ஃபீல்டு. ஸோ இந்த கட் மைக்ரோபயோம் அண்ட் டயட் கோக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில வந்து இப்போ ரீசென்ட்டா ஒரு ஸ்டடி கூட வந்துச்சு. அ ஸ்வீட் ஸ்டடி அப்படின்னு 2025ல தான் பப்ளிஷ் ஆச்சு. ஸோ ஒரு குரூப்புக்கு சுகர் ஸ்வீட்டன்ட் பிவரேஜஸ் அண்ட் சுகரி அ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. இன்னொரு குரூப் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் குடுக்குறாங்க. ஸோ அப்படி குடுக்குறப்ப 1 இயர் அப்சர்வ் பண்ணி 1 இயர்க்கு அப்புறம் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் யூஸ் பண்ண குரூப்ல அ பெனிஃபிஷியல் கட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா பேசப்படுற ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ற பாக்டீரியா வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படி சொல்லிட்டு நெறைய பாக்டீரியா வந்துட்டு பிரசன்ட் பண்றாங்க. இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகுது அப்படி சொல்லிட்டு. அண்ட் கார்டியோ மெட்டபாலிக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு எந்த விதமான டெட்ரிமென்டல் எஃபெக்ட்ஸும் இல்ல. ஸோ அந்த மாரியும் பிரசன்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப கான்கிரீட்டான ஸ்டடி கிடையாது. பட் ஸ்டில் யூ ஆர் கெட்டிங் சம் எவிடன்ஸ். லைக் அது வந்து ஹார்ம் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ அண்ட் வந்துட்டு லாங் டெர்ம் ஸ்டடியும் கூட. ஸோ மத்த ஸ்டடீஸ்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரொம்ப அக்யூட்டான ஸ்டடீஸ் தான். இது வந்து 1 வருஷம் அப்சர்வ் பண்ணது.
பட் இருந்தாலுமே நமக்கு தெரிய வர்றது என்னன்னா, அது வந்து இம்ப்ரூவ் பண்ணுது ஆர் ஒரு நியூட்ரல் எஃபெக்ட் இருக்கு. அப்படிங்கிறத நம்ம கட் மைக்ரோபயோம்ல தெரிய வருது. ஆனா கட் மைக்ரோபயோம்ல நெறைய விஷயம் இருக்கு. இந்த கிரேவிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் வந்து எல்லா டேட்டாபேஸும் போய் பார்க்குறேன். எந்த டேட்டாபேஸ்லயுமே கட் பாக்டீரியா கிரேவிங் அப்படின்னு ஒரு விஷயமே இல்ல. அந்த பாக்டீரியா வந்துட்டு அ கிரேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எதுலயுமே போடல. அதுதான் பிரச்சனை. யாஹ்! அது யாஹ்! ஐ அந்த மீன் மாரி ஒரு ரிசர்ச் வந்து பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இல்ல இல்ல, அவரே இல்ல. பண்ண இந்த சொல்லணும் அவ்வளோதான். அவர பண்ண சொல்லணும். அவ்வளவுதான் கரெக்ட். ஸோ அந்த அடிக்ஷன், இந்த கிரேவிங், இந்த மைண்ட் செட் வந்து லைக் அத பத்தி கூட பேசணும்னு நெனச்சேன். ஸோ லைக் அடிக்ஷன் ம். பார்த்தீங்கன்னா, நீங்க எப்பவுமே ஒரு காம்பவுண்ட்குள்ள நேரோ டவுன் பண்ண முடியும். ஸோ ஆஸ்பார்டைம் வந்து நீங்க சொல்றீங்கல்ல. ஸோ யாராவது வந்து லைக் ட்ரக் அடிக்ட்ஸ் தெரியுமா? யார் ஆஸ்பார்டைம்க்கு அடிக்ட் ஆகி சுத்திட்டு இருக்கிற மாரி. பட் வி நோ பீப்பிள் ஹூ ஆர் அடிக்டட் அப்படியே டூ லைக் ஸ்னிஃப் நிக்கோட்டின். பண்ணிட்டு ஆஸ்பர்டைம் ஸ்னிஃப் Yeah. பண்ணி We know people who are addicted to cocaine. We know people who யாஹ்! are addicted to heroin. We know people who are addicted to alcohol. இந்த சிகரெட்ஸ், இந்த நிக்கோட்டின்ன்ற மாரி. ஸோ ம். நீங்க வந்து லைக் இந்த கிரேவிங், இந்த இந்த டெர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது லைக் யூ ஷுட் லைக் பி வெரி கேர்ஃபுல். லைக் இதே மாரி தான் நெறைய பழைய இதுல வந்து சுகர் அடிக்ஷன் பத்தி பேசிட்டு இருப்பாங்க யாரோ எனக்கு தெரிஞ்சு. ம், 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 லைக் ம். அதுவே ஆமா. ஒரு பேஸ்லெஸ் இல்லாத ஒரு கிளைம் தான். லைக் இந்த சுகர் இஸ் லைக் சுகர் மோர் அடிக்ஷன் அடிக்டிவ் வந்து தென் கோக். கொக்கைனோட 5 மடங்கு யாஹ்! அதிகமான அடிக்ஷன். யாஹ்! யாஹ்! ஸோ அதுவே ரொம்ப பேஸ் இல்லாம எது லைக் எலிலயா? எலில ஏதாச்சும் அதிகமா குடுத்துருப்பானுங்க. உடனே வந்திருக்கும். உடனே வந்து 5 டைம்ஸ் அதிகம் அப்படின்னு ஏதாவது சொல்லிர்றது. நம்மலாம் எலியா? எதையாச்சும் பண்ணிட்டு எல்லார் வீட்லயுமே சக்கரை இருக்கும் இப்ப. அதுக்குன்னு போய் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடிக்ஷன்னா அதானே. உங்க நான் என்ன வீட்ல அப்படியே இருக்குன்னா மொத்தமா நீங்க போய் பாக்கெட் எடுத்து சாப்பிடுங்க. உள்ளேயா போட்டுருக்கோம். யாஹ்! எக்ஸாக்ட்லி. லைக் அந்த அந்த காம்பினேஷன் ஆஃப் அந்த அந்த ஃபுட் தான். அந்த சுகர்ல கூட பார்த்தீங்கன்னா, டெசர்ட்ஸ் யாஹ்! வந்து தே ஆர் வெரி ஹைலி பாலட்டபிள். ஆ. ஸோ ஹைலி பாலட்டபிள், தே ஆர் வெரி மேட் டு பி வெரி டேஸ்டி. அதுலயுமே அடிக்டிவ்னு சொல்ல முடியாது. இந்த ஹைப்பர் பெலட்டபிள் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்குன்னு வந்து ஹைலி அடிக்டிவ் ஃபுட். ஹைலி அடிக்டிவ்னு சொல்ல அடிக்ஷன்றத முடியாது. டிஃபைன் பண்ணா தான் நம்ம பேச முடியும். சோ அது ஃபுட்ட பொறுத்தவரைக்கும் அடிக்ஷன்ன்ற வேர்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ண முடியாது. அது ஏன்னா யூஸ் இட் இஸ் பண்றது லைக் வந்து அவ்வளோ கரெக்ட் கிடையாது. அன்லெஸ் யூ டிஃபைன் இட் வெரி கிளியர்லி அங்க யூஸ் பண்றது வந்து கரெக்ட் கிடையாது. ஸோ it is like very highly palatable. So it is like very easy to consume those many calories without you knowing. So that might be the right ம். way to put. லைக் உங்களுக்கு தெரியாது நீங்க எவ்வளோ கேலரி சாப்பிட்டுருப்பீங்கன்னு. ஆனா நீங்க வந்து சாப்பிட்றீங்க. ஒரு 2 பீஸ் ஆஃப் கேக் சாப்பிட்டாலே உங்களுக்கு ஒரு 1000 கேலரி வந்து அது உங்களோட இது போயிரும். ஸோ அது மேபி ம். கரெக்டா இருக்கலாமே தவிர, லைக் இந்த அடிக்ஷன், இந்த இந்த கிரேவிங்ஸ், இந்த இதெல்லாம் லைக் யூ ஷுடன்ட் பி யூசிங் தோஸ் டெர்ம்ஸ் அவுட் லைக் வித்தவுட் ம். டூயிங் யுவர் ரிசர்ச் ஆன் இட். அண்ட் லைக் ஏன்னா யா தீஸ் ஆர் வெரி அண்ட் சீரியஸ் கிளைம்ஸ் நம்ம டு மேக். ஸோ இப்ப கிரேவிங் பத்தி பேசணும்னா, இப்ப கிரேவிங் வந்துட்டு பயாலஜிக்கலா மட்டும் வர்றதில்ல. ஸோ நம்ம பாடியில நீங்க வந்து ஒரு ஃபினாமினான் பத்தி பேசுறீங்க. கட் மைக்ரோபயோம்ல இருக்கிற பாக்டீரியா வந்து கிரேவ் பண்ணுது அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு பாக்டீரியாக்கு கிரேவிங் அது எப்படி வரும்னு தெரியல. பட் ஸ்டில் ஹியூமன்ஸுக்கு கிரேவிங்ஸ் ஆர் அடிக்ஷன் அப்படின்னா, அது வந்து மல்டி ஃபேக்டரியல். அது வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு பயாலஜிக்கலா வர்றதில்ல. நோ நோ அது ப்ரோ, வந்து இட்ஸ் நாட் யூ. என்விரான்மென்டல் ஃபேக்டர்ஸ் இட்ஸ் நாட் யூ. இட்ஸ் அதெல்லாம் நாட் யூ. வந்து இட்ஸ் யுவர் கட். யாஹ்! நீங்க எதுவுமே தப்பு இல்ல. கட்டு தான். யா அ நம்ம தப்பு எதுவும் இல்ல. எனக்கு வந்து இந்த கட் டாக்டர்ஸ்ட்ட இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்ப எல்லாத்தையுமே கட்டுனால தானா? உலகத்துல நடக்கிற எல்லா விஷயமுமே கட்டுனால தான். அந்த மாரி பேசுறது என்ன? ஸோ இப்ப யாராவது புதுசா கார்ப்ஸ் பத்தி படிக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கார்ப்ஸ் பத்தி மட்டும் தான் படிக்கிறாங்க. கீட்டோ டயட் பத்தி படிக்கிறாங்க. ம், கார்ப்ஸ் ம். இருக்கக்கூடாதுங்கிறத பத்தி படிக்கிறாங்கன்னா, அத பத்தி மட்டும் படிச்சுட்டு, அதுதான் கரெக்ட் அப்படின்னு போவாங்க. பிகாஸ் தே ஆர் நாட் ரீடிங் எனிதிங் அதர் தென் தட். எனக்கு என்னமோ இதுவும் அப்படிதான் தோணுது சில நேரங்கள்ல. நான் அப்படி கன்க்ளூசிவா அப்படிதான் பண்றாங்கன்னு தோணல. பட் ஸ்டில் எனக்கு அந்த மாரி ஒரு விஷயம் இருக்கிறது தோணுது. ஸோ யா எதுவும் சொல்றதுக்கு யா இல்ல. ஐ ஸோ மீன் லைக் நீங்க எல்லா பிரச்சனையும் எடுத்து நீங்க லைக் இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் கட்னா இட்ஸ் லைக் வெரி டிடக்ஷனிஸ்ட். லைக் நீங்க அந்த மாதிரி லைக் எப்படி ம். கன்க்ளூஷன்ல வந்தீங்க? லைக் இஃப் யூ ஆர் கிளியர்லி ஏபிள் டு ப்ரூவ் இட் லைக் இந்த ரிசர்ச் பேப்பர்லாம் வச்சு லைக் ஸோ தென் வி ஆர் ஏபிள் டு லைக் லைக் ஜஸ்டிஃபை லைக் அதை நீங்க ஜஸ்டிஃபை பண்ணலாம். பட் நீங்க சும்மா போற போக்குல நீங்க எல்லாமே கட்டுக்கு ரிலேட் பண்றா அது பார்த்தா லைக் it's just like I don't feel like anything positive about this thing. யா ரமணியா பாக்குறேன். இல்ல அப்படி பண்ணலன்னா நான் கட் ரீசெட் ப்ரோகிராம் விக்க முடியாது. அது ஒரு பிரச்சனை. பண்ணா தான் விக்க முடியும். ப்ரோ அது வேற ப்ரோ. அவர் வேற, இவரு வேற. எல்லாம் ஒரே குரூப் தாங்க. இவரும் விக்கிறாரு. ஓ இவரும் விக்கிறாரா? அது தெரியல எனக்கு. ம். இல்ல நம்ம லிவர் டாக்டர் அடிச்சிட்டு இருந்தார்ல. யா கட் யா யா ரீசெட் யா யா. ப்ரோகிராம் போட்டு. ம். ஆமா ஆமா. அவர் இதுல இந்த இதுதானே, இந்த தியேட்டர்ல போய் ஏதோ பாப்கார்ன் சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த இது லைக் அது சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி ஏதோ ப்ரோமோட் பண்ணிருப்பாங்கல்ல. யா யா சாப்பிடக்கூடாது. யா. சிக்கன் நகெட்ஸ் சாப்பிடக்கூடாது. சிக்கன் எதுவுமே நகெட்ஸ். சாப்பிடக்கூடாது. தியேட்டர் போனா படம் பார்க்கணும் அவ்வளவுதான்.
ஸோ யாஹ்! ப்ராசஸ் ஃபுட்ஸ் பத்தி அடுத்து அதுக்கு ரிப்ளை லிவர் டாக்டர் பேசுறதுக்கு ஒரு ரிப்ளை போடுறாரு. ம், ம், ம். அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ் யூபிஎஃப் வந்துட்டு நீங்க முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். 50% ஆஃப் த பாப்புலேஷன் ஆவது அந்த விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என் ஆசை அப்படிங்கிறத சொல்றாரு. இது எங்க யூபிஎஃப்ங்கிற டேர்ம் எங்க இருந்து வந்துச்சு அதெல்லாம் தெரியுமானே தெரியல. ஸோ அது நான் ஏற்கனவே ஸ்டோரியில கூட போட்டிருப்பேன். அது வந்து இந்த ம், நோவா ம். கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு ஒண்ணு 2009ல பண்ணப்ப, அவங்க வந்து யூபிஎஃப்னு ஒண்ணு கேட்டகரைஸ் பண்றாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வே புரோட்டீன் கூட அதுல தான் இருக்கு. யூபிஎஃப்ல தான் இருக்கு. என்ன பண்றது? ஸோ இதனால யூபிஎஃப்க்கு வந்துட்டு ஒரு கிளியர் கட்டான டெஃபினிஷனுமே கிடையாது. ஆனா நோவா தான் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்றாங்க இத. பட் ஸ்டில் நீங்க ஒரு பேசுறப்ப, அதுக்கு வந்து ஒரு கிளியர் கட் டெஃபினிஷன் குடுத்தா தான் பேச முடியும். பிளஸ் வந்து இந்த யூபிஎஃப்ங்கிறது ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் ப்ராசஸிங் அண்ட் என்ன விதமான ப்ராசஸிங், எவ்வளோ பண்றாங்க அண்ட் என்ன டைப் ஆஃப் ப்ராசஸிங் பண்றாங்கறத பேஸ் பண்ணி தான் வந்துட்டு கிளாசிஃபை பண்ணுது. ஸோ அத வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஹெல்த்தி, அன்ஹெல்த்தி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது அவங்களே சொல்லல. கிளாசிஃபை பண்ணவங்களே சொல்லல. நம்மளா வந்துட்டு இஷ்டத்துக்கு இது ஹெல்த்தி, அது நாட் ஹெல்த்தி. அப்ப வே புரோட்டீன் வந்து அன்ஹெல்த்தின்னு நம்ம முடிவு பண்ணிரலாமா? அந்த மாரி பண்ண முடியாது இல்லையா? இன்ஃபன்ட் ஃபார்ம்ல அதுல இருக்கு. யூபிஎஃப்ல. ஆனா வந்துட்டு அத யாஹ்! வந்துட்டு நீங்க மொத்தமா யூபிஎஃப் அவாய்ட் பண்ணுங்கிறீங்க. ஆக்சுவல் டெஃபினிஷன்ல இன்ஃபன்ட் ஃபார்ம்ல இருக்கு. இன்ஃபன்ட் ஃபார்ம்ல குடுக்கக்கூடாதா யாரும்? என்ன பண்றது? யாஹ்! இது மட்டும் இல்ல. இந்த ஏதோ ஒரு லைக் என்ன சொல்றது? லைக் வெளிய போய் ஒரு தோசை சாப்பிட்டீங்கனாலே, அதுல வந்து 700 கேலரி இருக்கு. அது பாதி தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓட போயிருங்கன்ற மாரி சொல்றாங்களே. அதெல்லாம் என்ன நெனைக்கிறீங்க? அதுதான் அது இந்த ரிலேஷன்ஷிப் வித் ஃபுட் அண்ட் எக்ஸர்சைஸ்ங்கிறத பத்தியே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு ஆளா இருக்கிற மாரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா, இப்போ வந்துட்டு நீங்க ஒரு விஷயம் சாப்பிடுறீங்க காலையில. 700 கேலரீஸ் இருக்குன்னே வச்சுப்போம். காலையில 700, மத்தியானம் 700, அப்புறம் நைட் ஒரு 700 சாப்பிடுறோன்னே வச்சுப்போம். நைட் வேற 6 மணிக்கு முன்னாடி சாப்பிடணும். ஸோ எனிவே ஸோ 6 மணிக்கு. இல்லாட்டினா ஆமா, அது வேற சிர்காடியன் இருக்கு. ரிதம் அப்படியே டிஸ்டர்ப்ட் ஆயிரும். ஸோ அது வேற பிரச்சனை இருக்கு. பட் ஸ்டில் இப்போ ஒரு 2100 கேலரிஸ் சாப்பிடுறோன்னே வச்சுப்போமே. 2100 கேலரிஸ் இஸ் குவைட் காமன் ஃபார் சம் பீப்பிள். எல்லாருக்கும் வந்து அவ்வளோ சாப்பிடணும்னு இல்ல. பட் 2100 கேலரிஸ் ஓகே ஃபார் சம் பீப்பிள். அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஸோ மார்னிங் ஒரு கீ ரோஸ்ட் சாப்பிடுறோம் அப்படின்னா, சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப நடுவுலயே வந்துட்டு ஓடணுங்கிறாரு. நடுவுல ஓடி ஒரு 10K இல்ல 5K ஓடிட்டு வந்து மறுபடியும் சாப்பிடுங்கங்கிறாரு. என்ன இது? இல்ல, இல்ல. ஐ கெட் வாட் ஹி பிராக்டிகாலிட்டியே மீன்ஸ். இல்லையே. யாஹ்! அவரு என்ன சொல்ல வரார்ன்னு புரியுது. நீங்க டெய்லி கீ ரோஸ்ட் சாப்பிடுறது வந்து இட்ஸ் டெஃபினெட்லி நாட் ஐடியல். ஏன்னா லைக் இட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் நாட் சேஷியேட்டிங் ஃபார் யூ. அதுல யா. புரோட்டீன் அவ்வளோ இருக்காது. அதுல ஃபைபர் அவ்வளோ இருக்காது. ஸோ லைக் யுவர் பாடி வோன்ட் ஃபீல் ஃபுல் நீங்க அத சாப்பிட்டதுக்கு அப்புறம். ஸோ ம். நீங்க அது அந்த மாரி மெசேஜ் கன்வே பண்றத விட்டுட்டு, ஸோ நீங்க இது சாப்பிடுறீங்கன்னா 300 கேலரி வரையும் சாப்பிட்டு 300 கேலரிக்கு அப்புறம் ஓட ஆரம்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் பாக்கி இருக்கிற தோசைய சாப்பிடுறது வந்து லைக் இட்ஸ் ஜஸ்ட் லைக் பிஎஸ். ஸோ நீங்க யா. மெசேஜ் எப்படி கன்வே பண்றீங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. ஸோ நீங்க இது மாரி சொல்றீங்கன்னா, ஒருத்தன் வந்து ஒரு நாள் வெளிய போய் சும்மா அவன் ஃப்ரெண்ட்ஸோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் போய் சாப்பிடுறான்னு வைங்க. ஸோ கீ ரோஸ்ட் பார்த்தாலே அவனோட இதுக்கு அது வந்து லைக் வெளியவே என்ன எப்படி இருக்கும்? சாப்பிடக்கூடாது ப்ரோ. வீட்ல சாப்பிடணும். இல்லாட்டினா வந்துட்டு வெளிய இல்ல, இல்ல. போய் ஒரு இல்ல நான் என்ன வேயிங் சொல்ல ஸ்கேல் எடுத்துட்டு வரேன்னா போய் இப்படி யாஹ்! அங்கே தான் வரேன் நானு. ஸோ லைக் அங்க வந்து லைக் அவனோட சரி அந்த கீ ரோஸ்ட் பார்த்து அவன் வந்து சரி அவன் சாப்பிட்டுறான்னு வைங்களேன். அவனுக்கு என்ன தோணும்? நம்ம சாப்பிட்டோம்டா முடிஞ்சுச்சுடா. இதுக்கப்புறம் நமக்கு ஃபிட்னஸ்ன்றது ஒரு இதுவே இல்ல. நம்ம எப்படியும் அவ்வளோதான். இது போயிருச்சு. ஸோ இந்த வீக்கெண்ட் ஃபுல்லா பிஞ்ச் பண்ண வேண்டியதுதான்னு கிளம்பிருவான். ஸோ அவ்வளோதான். லைக் இந்த மைண்ட் செட்ன்ற இதுக்கு தான் வந்து இத நீங்க தள்றீங்க. நீங்க இந்த மாரி லைக் இந்த மாரி போஸ்ட் பண்றது. லைக் எப்படி லைக் இந்த ரிலேஷன்ஷிப் வித் ஃபுட்ன்ற ஒரு இதுவே உங்க மைண்ட் செட்ல இல்லாம, லைக் யூ ஆர் ஜஸ்ட் லைக் ஹவ் டு யூ சீ யுவர் ஃபுட்? லைக் யூ ஆர் ஜஸ்ட் சீயிங் இட் அஸ் கேலரீஸ். ஸோ தட் ம். இஸ் நாட் லைக் அப்படி நீங்க பார்க்க முடியாதுல்ல. ஸோ அவன் சரி நீ மார்னிங் அத சாப்பிட்டுட்டான். ஸோ அத எப்படி பெட்டர் ஆக்கலாம்? லைக் லஞ்ச்ல மேபி இன்னும் கொஞ்சம் புரோட்டீன் அதிகமா சாப்பிட்டு, கொஞ்சம் கார்ப்ஸ் கம்மி பண்ணிட்டு, ஸோ அது மாரி சாப்பிட சொல்லலாம். ஸோ மேபி லைக் யூ கேன் இன்ஃபார்ம் ஹிம் டூ மேக் லைக் பெட்டர் சாய்ஸஸ் நெக்ஸ்ட் டைம் வென் ஹி இஸ் கோயிங் அவுட் டு ஈட். ஸோ நீங்க அந்த மோட் ஆஃப் இந்த இதுல போய் நீங்க எஜுகேட் பண்றீங்கன்னா, தட் இஸ் வெரி வெரி ஃபைன். தட் இஸ் தம்ஸ் அப். பட் நீங்க வந்து லைக் இந்த பாதி தோசை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஓட சொன்னீங்கன்னா, அவன் என்ன நினைப்பான்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் மெசேஜ் இஸ் நாட் ஈவன் கிளியர். லைக் யாரா புதுசா பார்க்குறாங்கன்னா, லைக் அவங்களுக்கு மெசேஜ் கிளியராவே இருக்காது. அவங்க நினைக்கிறது எல்லாமே இந்த கீ தோசை எல்லாமே இந்த கீ தோசை சாப்பிடுறதுனால தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு, அந்த ம். மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஸோ யாஹ்! இந்த காமெடி பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து தப்பான இன்ஃபர்மேஷன கன்வே பண்றதே ஒரு பெரிய இது. ஸோ அது வந்து மை ஃபிரெண்ட் காமெடிங்கிறது ஒரு சரவணகுமார். நல்ல விஷயம்.
யாஹ்! ஸோ இன் அ ஃபன்னி வே யூ ஆர் கன்வேயிங் இன்ஃபர்மேஷன்னா வந்துட்டு அது நல்ல விஷயம். நானுமே அதான் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடிலாம். மீம்ஸ்லாம் ம், போடுறது ம், ம். அதெல்லாம். ஸோ அதுலயுமே வந்து யோசிச்சு தான் போட முடியும். நெறைய மீம்ஸ் வந்துட்டு வேணான்னு எடுத்து விடுறோம். வேணான்னு வந்துட்டு போடாம இருக்கேன். அந்த மாரிலாம் பண்ணுவோம். ம், ம். ஆனா இவர் வந்துட்டு ஒரு இவ்வளவு ஒரு ஃபாலோவிங் வச்சுட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாம இஷ்டத்துக்கு பேசுறது, காமெடிங்கிற பேர்ல தப்பு தப்பா இன்ஃபர்மேஷன் குடுக்குறது. நெறைய இடத்துல அப்படி நடக்குது. ஸோ யாஹ்! 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 மை ஃபிரெண்ட் சரவணகுமார். அதானே? அவர்தானே? அவர்தான், அவர்தான். ஸோ பேர யாஹ்! சொன்ன உடனே ஒரு டயட் கோக் ஒரு சிப்பு குடிச்சா தான் நல்லா இருக்கு. இல்ல ப்ரோ. இட்ஸ் நாட் மீ, இட்ஸ் மை கட். அதுதான் கிரேவ் பண்ணி எனக்கு கேட்டுருது. அதான் கிரேவ் பண்ணி நான் வந்து இப்போ ஒரு சிப்பா குடிச்சிட்டு இருக்கேன். நம்ம கட்ல வந்துட்டு நான் பெனிஃபிஷியல் பாக்டீரியாலாம் வந்துட்டு அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. ஐ அம் மெஷரிங் இன்க்ரீஸ் இட் ஆயிட்டே ஆல்சோ. ஸோ இருக்கு. யாஹ்! யாஹ்! எனக்கு வந்து அப்படியே தெரியுது. உள்ளேயே தெரியுது. எதுவும் டிவைஸ்லாம் தேவையில்ல. எதுவும் தேவையில்ல. அப்படியே சும்மாவே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ யாஹ்! யாஹ்! பிளஸ் வந்து கட்ல வந்துட்டு ட்ரில்லியன் கணக்கான பாக்டீரியா இருக்குங்கிறாங்க. புது புது ஸ்பீஷீஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா ம், வந்துட்டு ம். பாக்டீரியால வந்துட்டு இது நல்ல பாக்டீரியா இன்க்ரீஸ் ஆயிருச்சு, கெட்ட பாக்டீரியா இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னு அப்படி ஃபுட்ட வச்சே சொல்லிடுறாங்க. இந்த ஃபுட்ட சாப்பிடுறீங்களா? ஆயிருச்சு, குறைஞ்சிருச்சு. ஸோ தட்ஸ் இட். அந்த மாரி. பட் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஃபுட் சாப்பிடுறது இல்ல. ஒரு நாளைக்கு எவ்வளவோ சாப்பிடுறீங்க. ஒரு வீக்ல எவ்வளவோ வேரியட் ஃபுட் சாப்பிடுறீங்க. யாஹ்! 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 ஸோ எக்ஸாக்ட்லி. யூ ஸோ டோன்ட் நோ இவங்க லைக் இவ இவ அதே டாக்டர் தான் நெனைக்கிறேன். இந்த ஒயிட் ரைஸ்க்கு ம், அகைன்ஸ்டா கூட பேசியிருப்பாரு போல. லைக் ம், நீங்க ம்ஹ்ம். ஒயிட் ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா, உங்களோட பிளட் சுகர் வந்து ஸ்பைக் ஆகும். ஸோ, அதனால லைக் அதுக்கு ஸ்விட்ச் டூ பெட்டர் ப்ரவுன் ரைஸ்ன்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஸோ, நீங்க இத பார்த்தீங்கன்னா, லைக் நீங்க ஒரு சாப்பாடு வந்து நீங்க ஒயிட் ரைஸ் யாரு சாப்பிடுறாங்களோ, யாரும் பிளெயின் ஒயிட் ரைஸ் யாரும் சாப்பிடுறது கிடையாது. ஆமா. அது கூட ஏதாவது ஒரு லைக் சாம்பாரோ, இல்ல பருப்போ, அது கூட ஒரு புரோட்டீன் சோர்ஸ் சிக்கனோ, அது மாரி தான் வச்சு முட்டையோ அத வச்சு தான் சாப்பிடுறாங்க. வெறும் ஸோ, ரைஸ் நீங்க எப்படி எல்லாமே சாப்பிடுறது? அப்படியே யாஹ்! 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 ஒயிட் ரைஸ்லாம் யார் சாப்பிடுவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஸோ, அ நீங்க வந்து எல்லாமே சாப்பிடும்போது உங்க பாடியே வந்து அது பிளட் சுகர் அதுக்கேத்த மாரி ரெகுலேட் பண்ணும். நாட் நெசசரிலி தட் கிளைசெமிக் இண்டெக்ஸ் அந்த ஒயிட் ரைஸ்ல அதிகமா இருக்கிறதுனால, உங்களோட இன்சுலின் ஸ்பைக் வந்து அவ்ளோ லைக் சடனா இருக்கும்னு சொல்ல முடியாது. நீங்க யாஹ்! ஃபைபரோட, புரோட்டீனோட சாப்பிடும்போது இட் வில் புரோவைட் அ ஸ்டெடி ஸ்பைக். யாஹ்! 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 கம்பேரிட்டிவ்லி ஸ்டெடியா இருக்கும். கொஞ்சம் பிளண்ட் ஆகறக்கு சான்ஸ் இருக்கு. யாஹ்! பிளஸ் நீங்க நீங்க அதுக்கு முன்னாடி என்ன மீல் சாப்பிட்டீங்க? எக்ஸாக்ட்லி, தட் மைட் பி எக்ஸாக்ட்லி. ஸ்டில் ரிலீசிங் காம்பவுண்ட்ஸ் ஃப்ரம் யாஹ்! தட். அது வந்துட்டு நீங்க ஒரு இப்ப ஃபுட் குரூப்ப வந்து ரொம்ப இண்டிவிஜுவலைஸ்டா பார்க்கிறதே ஒரு பிரச்சனை தான். ஒரு யாஹ்! கலெக்ஷனா ஸோ நீங்க பார்க்கணும். நீங்க ஒயிட் ரைஸ் சாப்பிடுறீங்க. அது கூட என்ன சாப்பிடுறீங்க? என்ன புரோட்டீன் சாப்பிடுறீங்க? லைக் ம். ஃபைபர் சாப்பிடுறீங்களா? அந்த இதெல்லாம் பார்க்கிறத விட்டுட்டு, ஸோ லைக் நீங்க இந்த ரேங்க் பண்றாங்க இந்த ஃபுட்ஸ் எல்லாம். இப்ப புதுசா அது அந்த ட்ரெண்ட் வேற போயிட்டு ஆமாமா. இருக்கு இப்ப. அவுட் இதெல்லாம் ஆஃப் 10 நான் அவுட் ஆஃப் இதெல்லாம் வந்து மைனஸ் 100ல போயிட்டு இருக்கு. -100ல போயிட்டு இருக்கு இதெல்லாம். அதெல்லாம் என்ன கணக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல. யாஹ்! இந்த அதான் ஃபுட்ட ஒரு ரேங்க் பண்றதே கலெக்ஷனா வந்துட்டு பார்க்கணும் இத. ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம். ஸோ நோ ஒன் இஸ் ஈட்டிங் இண்டிவிஜுவல் ஃபுட்ஸ். இப்ப இந்த டயட் கோக் நான் குடிக்கிறேன்னா, நான் ஒரு 200 கிராம் சிக்கன் சாப்பிட்டேன் லஞ்சுக்கு. அதெல்லாம் என்ன பண்றது? ஸோ அது யாஹ்! அது வந்து அத வந்து இது நெக்லெக்ட் பண்ணி விட்டுருச்சா? இது வந்துட்டு நெகட்டிவ் எஃபெக்ட் பண்ணிருச்சா? என்ன பண்றது இப்ப? ஸோ ஸோ வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு மனிதன் வந்துட்டு ஏகப்பட்ட ஃபுட் வெரைட்டிஸ் சாப்பிடுறான். அதுல வந்து ஒரு ஃபுட்லயும் ஒரு நியூட்ரிஷன் ப்ரொஃபைல் இருக்கு. ஒரு ஃபுட்டுக்கும் ஒரு டிஃபரெண்ட் சட்டைட்டி இருக்கு. நீங்க என்னென்ன சேர்த்து சாப்பிடுறீங்க? என்ன பண்றீங்க? ஏது பண்றீங்கிறத பொறுத்து. ஸோ ஹி இஸ் டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ் இன் எனி கிவன் டே. ஸோ அத வந்து நம்ம ஒரு ஃபுட்ட வந்துட்டு ரேங்க் பண்ணி என்ன ஆகப்போகுது? ஒண்ணும் ஆகாது. ஸோ யாஹ்! யாஹ்! அது ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு ட்ரெண்ட் கூட போயிட்டு இருந்துச்சு. இந்த ட்ரிங்க்ஸ் கூட ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க சொன்னது தான். இந்த டயட் கோக்லாம் ம். -5 ஏதோ அதான் குடுத்து எல்லாமே. வச்சிருக்காங்க. யாரோ கோக்குக்கு வந்து லைக் ஃபுல் சுகர் கோக்குக்கு வந்து லைக் 5 குடுத்துட்டு, டயட் கோக் ஏதோ மைனஸ் குடுத்து வச்சிருந்தாங்க. ஆமாமாமா. ரேட்டிங்கா இல்ல இன்னொரு வீடியோவான்னு தெரியல. பட் யாஹ்! 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 ஐ மீன் பட் இது வந்துட்டு இப்ப லெட் அஸ் சே யூ ஆர் சம்மன் ஹூ இஸ் ஒபீஸ் அண்ட் யூ ஆர் ட்ரிங்கிங் லாட் ஆஃப் சோடாஸ். ஸோ அப்படி ஐ மீன் சுகர் சோடாஸ் லைக் சுகர் இருக்கிற சோடாஸ் நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னு இருக்கிறப்ப, ஸ்விட்சிங் தட் டு டயட் சோடா வந்துட்டு இட் ரியலி ஹெல்ப்ஸ் ஃபார் சம் பீப்பிள். ஸோ அப்படி இருக்கிற ஒரு டயட் சோடா வந்துட்டு ஒரு ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்றது, இது வந்து எனர்ஜிய டிஸ்பிளேஸ் பண்ணுது. அதுல வந்து எனர்ஜி இருக்கு. இதுல வந்துட்டு 0 கேலரீஸ் இருக்கு. ஆர் சம் மினிமல் கேலரீஸ் இருக்கு. டிபெண்டிங் ஆன் த ஸ்வீட்னர் யூ ஆர் யூசிங். ஸோ வந்து இது எனர்ஜிய டிஸ்பிளேஸ் பண்ணுது. அண்ட் இது பண்றதுனால உங்களுக்கு வந்துட்டு அதுலருந்து வர்ற கேலரீஸ் வரமாட்டேங்குது. ஸோ அது மாரி இருக்கிறப்ப, தட் இஸ் டெஃபினெட்லி ஹெல்பிங் சம் பீப்பிள். இதுல வந்து நெறைய ஸ்டடீஸுமே பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு
வெயிட் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் வந்து ஒபிசிட்டி ரிலேட்டட் ஆன சில விஷயங்களுக்கு கூட இது ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயின்லி பிகாஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் இட் டஸ் நாட் ஹேவ் கேலரிஸ் ஆர் ஹேஸ் வெரி லோ கேலரிஸ். ஸோ இதனால வந்துட்டு நிறைய இது மாதிரியும் நமக்கு நிறைய டேட்டா இருக்கு. பட் இது ஒபிசிட்டி ஹெல்ப் பண்ணாலுமே கூட, இது வந்து ஃபேட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாலுமே கூட, நம்ம வந்துட்டு இதை வந்து -100 இது வந்து ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். நம்ம இல்ல, யா சில யா பேர் யா கொடுக்குறாங்க. பட் சில அது பேர் டேட்டாலாம் பார்ப்பாங்களானே தெரில. ஸோ இல்லாட்டினா அந்த எந்த காலத்துல 1970ஸ்ல இருக்கிற டேட்டாவை பார்த்துட்டு இருப்பீங்களா இல்லை என்ன? யா 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 ஐ மீன் டயட்ஸோட ஃபேமஸ் ஆன காரணமே அதுதானே. ஸோ லைக் இந்த இந்த அமெரிக்கா இங்க இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா தே லைக் ஹேவ் லைக் சோடா வித் எவ்ரி மீல். ஸோ அது ம் வந்து ஃபுல்லா ஃபுல் சுகர் சோடா தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க வந்து லைக் அதுவே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கேலரிஸ் வந்து 1000 கேலரிஸ் கீழ தொட்டுரும் உங்களுக்கு. நீங்க அவ்வளவு சோடா குடிச்சீங்கன்னா. ம் ஸோ அதையே ம் நீங்க கட் பண்றீங்கன்னா இப்போ ஹி இஸ் ஜஸ்ட் ஹார்ட்லி ஹேவிங் லைக் வாட் 5 10 கேலரிஸ் ம் வொர்த் யா ஆஃப் சோடா. ஆப்வியஸ்லி யா லைக் அவ்வளோதான் ஏன்னா இருக்கும். அதுல டயட் சோடால கூட கொஞ்சம் கேலரிஸ் இருக்கும். இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஜீரோ. இட்ஸ் லைக் அரௌண்ட் 4 to 5 யா கேலரிஸ்ன்ற மாதிரி இருக்கும். ஆஸ்பர்டேம்ல யூஸ் பண்ணா ஆஸ்பர்டேம் ஹேஸ் சம் கேலரிஸ். சில யா ஸ்வீட்னஸ்க்கு யா வந்துட்டு யா அந்த நான் சொன்ன மாதிரி அது வந்து மெட்டபலைஸே ஆகாததுனால அது உங்களுக்கு கேலரிஸ் இருக்காது, சில இதுல இருக்கும். ஸோ யா அது எக்ஸாக்ட்லி. ஸோ டிபெண்டிங் ஆன் த லைக் ஸ்வீட்னர். 1000 கேலரிஸ் எங்க இருக்கு? லைக் 5 to 10 கேலரிஸ் எங்க இருக்கு? ஸோ அதுதான் அந்த ஹோல் பாயிண்ட் ம் ஆஃப் இந்த டயட் சோடா எடுத்துட்டு வந்தது. நீங்க அத போயிட்டு அதுல இவ்ளோ குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, லைக் இட் இஸ் நாட் லைக் உங்களோட கோல் என்னன்னு எனக்கு டவுட் ஆகுது எனக்கு அப்ப. லைக் யூ ரியலி வாண்ட் லைக் பீப்பிள் டூ லூஸ் வெயிட் அப்படின்ற இதுவே போயிருதுல்ல. ஸோ லைக் அந்த ம் டூல் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. தே ஆர் ஏபிள் டூ ஸ்டிக் டு தேர் டயட் பெட்டர்னா லைக் யா ஐ டோன்ட் சீ எனிதிங் ராங் இன் திஸ். லைக் நீங்க அதுக்கு ம் அதுக்கு அப்போஸ் பண்றதுக்கோட என்னோட பேசிஸும் எனக்கு புரியல. லைக் அதுக்கு லைக் நீங்க அகைன்ஸ்டா எதுக்கு இருக்கீங்கன்னு எனக்கு வந்து சத்தியமா எனக்கு தெரியல. ஸோ யா ஸோ இந்த டயட் சோடா பத்தி பேசுறப்ப, இல்ல ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் பத்தி பேசுறப்ப, இது வந்து பிளட் குளுக்கோஸ் லெவல ரைஸ் பண்ணுது, இன்சுலின வந்து இன்க்ரீஸ் பண்ணுது ரொம்பவே. அண்ட் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸே இதனால தான் வருது அப்படின்லாம் வந்து நிறைய பேர் பேசுறாங்க. பட் இதை சப்போர்ட் பண்ற மாதிரியுமே வந்துட்டு எந்த விதமான டேட்டாவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2020ல பண்ண ஒரு மெட்டா அனாலிசிஸ்ல 34 ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ் எடுத்து அதில் வந்து இந்த போஸ்ட் பிராண்டியல் குளுக்கோஸ் அண்ட் போஸ்ட் பிராண்டியல் இன்சுலின் 120 மினிட்ஸுக்கு பார்த்ததுல எந்த விதமான சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆயிருக்கு. வென் கம்பேர்ட் டு வாட்டர் ஆர் லைக் நார்மல் இது வெறும் கார்பனேட்டட் வாட்டர் ஆர் வெறும் வாட்டர் அதெல்லாம் கம்பேர் பண்ணி இன்னொரு சைடு வந்து ஆஸ்பர்டைம் பேஸ்ட் டயட் கோக் ஆர் டயட் சோடா சம்திங் லைக் தட். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் நீங்கள் அது வரும்னு நினைக்கிறீங்க, அது எப்படி வரும்னு தெரில. நீங்கள் தான் வந்து ரிசர்ச் பண்ணணும், பண்ணீங்கன்னா யா பண்ணிட்டு அனுப்புனீங்கன்னா கண்டிப்பா பார்க்கலாம் ரிசர்ச் பேப்பரை. அதுல என்ன இருக்கு. ஒப்பீனியன் மாற்ற மாட்டோம்லாம் இல்லை. பட் யா அதான் இந்த டேட்டா இருந்தால் தான் பேஸ்லெஸ்ஸா மாற்ற இருக்கிற அந்த முடியாதுண்ணா. கிளைம்ஸ் தான் பிரச்சனை. ப்ளஸ் வந்துட்டு இப்போ ஒரு கிளைம் ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா தே ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிவ் டேட்டா. ஆனா இப்ப பாருங்க, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். யாரோ பண்ண கிளைம் நம்ம பேசி ஸோ த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் லைஸ் ஆன் யூ. பட் ஸ்டில் யா 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 யூ யூ கேர் மோர் அபவுட் கட் ஃபீலிங்ஸ். ஐ டோன்ட் நோ ஸோ வாட் டு டு. நம்ம லேன் நாட்னு சொன்ன மாதிரி தான். அந்த மாதிரி. ஸோ யா அதுக்கப்புறம் லைக் இவங்க அந்த கொலாபரேஷன் பண்றது கூட பாத்தீங்கன்னா லைக் இந்த ஹோமியோபதி டாக்டர்ஸ் கூட பண்றாங்க. லைக் இந்த ரொம்ப லைக் இந்த நேச்சுரோபதின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கூட எல்லாம் அவங்க கொலாப் பண்றாங்க. ஸோ லைக் யூ ஆர் லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் இந்த இந்த மாடர்ன் மெடிசன்ன்றது வந்து லைக் அதோட இதுக்கும் லைக் சம்பந்தமே இல்லை. ஸோ நீங்க சம்பந்தமே இல்லாம இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு ஸோ இது மாதிரி நீங்க ஐடியாலஜி ஸ்ப்ரெட் பண்றது வந்து ஐ டோன்ட் சி லைக் குட் மாடர்ன் மெடிசன் டாக்டர்ஸ் லைக் டூயிங் திஸ் திங். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அது லைக் யார் என்ன சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப ஜீரா வாட்டர் Yeah, yeah. குடிச்சா வந்துட்டு இதாகுது அப்படின்னா பெனிஃபிட்ஸ் இருக்குப்பா ரொம்பவே அப்படின்னு ஓகே. என்ன இல்ல என்ன சொன்னாலும் there is your சரிங்கிற. responsibility, right? There is your responsibility. You are the doctor in the room. You are the doctor. You have an MBBS நான் degree. அப்படிப்பட்டவன நான் போட்காஸ்டுக்கே கூட மாட்டேன் நான்லாம். அப்படிலாம் யாராவது Yeah, பேசலாம். yeah, ஸோ yeah. Exactly. கரெக்ட் தான். லைக் லைக் அதான் அந்த ஆமா. நேச்சுரோபதி அந்த ஹோமியோபதி அவங்க கூட உட்கார்ந்து பேசுறது லைக் ஐ டோன்ட் நோ வேர் இஸ் இட் லைக் ஈவன் கோயிங்.
அவங்க தான் அந்த ஜீரா வாட்டர் பத்திலாம் அவங்க தான் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, 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 ஆமா. இட் மைட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் சம் பீப்பிள். பட் அதுல வந்துட்டு ரொம்ப ப்ரூவனான பெனிஃபிட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இதை இம்ப்ரூவ் பண்ணுது, அதை இம்ப்ரூவ் பண்ணுது. சிக்னிஃபிகன்ட்டா ஒரு கிளினிக்கல் செட்டப்ல ம். இதெல்லாம் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுது அப்படிலாம் எதுவும் கிடையாது. சின்ன சின்ன கிளைம்ஸ் நீங்க தான் வைக்கலாம். பட் ஸ்டில் யூ ஆர் ப்ரொமோட்டிங் இட் லைக் ஏதோ பெரிய விஷயம் அதனால நடக்குது அப்படிங்கிற மாரி. அதெல்லாம் என்ன? இட் யாஹ்! டஸ் நாட் வொர்க் தட் வே. ஸோ யா. ஸோ இப்ப ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இது வந்து இந்த கேன்சர் காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டும் நெறைய கிளைம்ஸ் இருக்கு. ஸோ ஐஏஆர்சி வந்துட்டு அப்படிதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இத பத்தி நம்ம லைட்டா பேசலாம். ஐஏஆர்சினா என்னன்னா இன்டர்நேஷனல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் ஆன் கேன்சர். ஸோ இவங்க வந்துட்டு நெறைய கிளாசிஃபிகேஷன் வச்சிருப்பாங்க. 1, 2A, 2B அந்த மாரி. ஸோ இதுல வந்து 2Bல வந்துட்டு ஆஸ்பர்டேம் அப்படிங்கிற ஸ்வீட்னர லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2Bனா அவங்களோட இதுபடி அது பாசிபிலி கார்சினோஜெனிக். ஸோ பாசிபிலி கார்சினோஜெனிக்னா அது ஹியூமன் டேட்டா இருக்கு. ஹியூமன் டேட்டால ஹியூமன்ஸ்ல வந்து அது கேன்சர் காஸ் பண்ணுது அப்படிலாம் கிடையாது. அது வந்து அனிமல் மாடல்ஸ்ல சில நேரங்கள்ல இல்லாட்டினா வந்து மெக்கானிஸ்டிக் டேட்டா இருக்கு. அந்த மாரி தான் அர்த்தம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஹசார்ட் பேஸ்ட் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஒரு காம்பவுண்ட் ஆர் ஒரு எலமெண்ட் ஆர் ஏதோ ஒரு விஷயத்தால ஒரு விஷயத்த பண்ண முடியுமா? முடியாதா? அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான். அது வந்து ஒரு ஹசார்ட் கிளாசிஃபிகேஷன் அவங்களே அவங்க இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐஆர்சிய. இது வந்து ஒரு ரிஸ்க் கிளாசிஃபிகேஷன் கிடையாது. ரிஸ்க் கிளாசிஃபிகேஷன் கிடையாதுன்னா, நம்ம எவ்வளோ டோசேஜ்ல எடுக்கிறப்ப என்ன எஃபெக்ட் வருது? ஸோ இப்ப நான் வந்து 50 கிராம்ஸ் அஸ்பர்டேம் எடுக்கிறேன் அப்படின்னா என்ன எஃபெக்ட் வரும்? கேன்சர் வருமா? வராதா? அப்படி கிடையாது. ஸோ இந்த ஆஸ்பர்டேமால பண்ண முடியுமா? முடியாதா? அப்படிங்கிற விஷயம் மட்டுமே. ஸோ அதுலயுமே வந்துட்டு பாசிபிலி கார்சினோஜெனிக் அப்படின்னு தான் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாசிபிலி கார்சினோஜெனிக்ல வந்துட்டு ஹாட் பீவரேஜஸ் இருக்கு. டீ, காஃபி வந்துட்டு 65°C மேல குடிக்கிறது அதுவும் இருக்கு. பிக்கிள்டு வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து பெருசா பயப்படுறது இல்ல. ஒரு நாளைக்கு வந்து 10 டீ, 15 டீலாம் குடிக்கிறாங்க. ஆனா இத பார்த்து பயப்படுறாங்க. ஸோ ஸோ இதோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே உங்களுக்கு புரிஞ்சிரும். ஐஏஆர்சியோட கிளாசிஃபிகேஷன்ல என்னென்ன குடுத்துருக்காங்க, ஏன் அத அங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே உங்களுக்கு இந்த கேன்சர் பத்தி இருக்கிற டேட்டா வந்து புரிஞ்சிரும். ஸோ இதுலயும் வந்துட்டு ஹியூமன் பேஸ்ட் ஸ்டடீஸ்ல எதுலயுமே வந்துட்டு ஆஸ்பர்டேம் வந்து கேன்சர் காஸ் பண்ணுது. இதனால கேன்சர் ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்லாம் எந்த டேட்டாவும் இல்ல. ஸோ அத நினைச்சு பயப்பட வேண்டியது இல்ல. ஸோ ஸோ அடுத்து யாஹ்! ஐ மீன் லைக் இதே தான். இந்த இந்த கார்சினோஜென்ஸ் இந்த 2பி குரூப்ப பொறுத்தவரைக்கும் லைக் அத விட நெறைய காம்பவுண்ட்ஸ் வந்து லைக் ஆஸ்பர்டேம் மட்டும் இல்ல. நெறையாவே ம், காம்பவுண்ட்ஸ் ம், ம். இருக்கு. அதுவும் நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்க ஆமா, அத பத்தி எல்லாமே பேசாம லைக் நீங்க இந்த 2பி குரூப்ல இருக்குன்னு சொல்றீங்க. பட் நீங்க 2பி குரூப்னா என்னன்னு எஜுகேட் பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட். ஆமா, ஆமா, ஆமா. லைக் அந்த இத போய் நம்ம பார்த்தா தான் நமக்கு தெரியும். இந்த WHOல என்ன லிஸ்ட் ம், பண்ணியிருக்காங்கன்றது போய் நம்ம பிசிக்கலா ம். பார்த்தா தான் தெரியும். ஸோ யா, நீங்க யா, அந்த யா. டைம்ல வந்து நீங்க இத மட்டும் எடுக்கிறது வந்து லைக் லைக் தே இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஆஸ்க் மோர் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு உண்மையிலேயே 2பி குரூப்னா என்னன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட்? ம், ம், லைக் யாரு ம், ம். பேசுறாங்களோ நான் அவங்கள சொல்றேன். யா, ஸோ யா, யா. அவங்க ஸோ உண்மையிலேயே போய் அதுதான். பார்த்தாங்களா? இல்ல சும்மா ChatGPTல போயிட்டு என்ன வருதோ அத பார்த்து பேசுறாங்களா? ஸோ சாட் அது ஜிபிடில மாரி தானே பார்த்தா கூட யோசிக்கணும். கரெக்ட்டா பேசிறலாம். ஆனா அத கூட ஒழுங்கா பண்ணாம சாட் ஜிபிடியே வந்துட்டு சில நேரங்கள்லாம் கரெக்ட்டா தான் சொல்லுது. ஆனா வந்துட்டு ம் ஐ டோன்ட் நோ லைக் ஹவ் யூ ஆர் கெட்டிங் தோஸ் இன்ஃபர்மேஷன் யாஹ்! எனக்கு தெரியல நிஜமாவே. யாஹ்! அப்புறம் ப்ரோ சொல்லுங்க. நீங்க ஏதாவது ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னா, நீங்க என்ன மாரி லைக் எதிர்பார்ப்பீங்க? என்ன மாரி கேள்விகள கேட்பீங்க? அது உங்களோட ஃபர்ஸ்ட் டேட்ல என்னன்னு ஓகே, சொல்லுங்க. ஓகே. ஸோ நான் எப்படி பார்ப்பேன்னா, ஐடியாலஜி செட் ஆகுதா நமக்கு? ஸோ எப்படி அவங்க எப்படி இருக்காங்க? என்ன பண்றாங்க? ஏது பண்றாங்க? என்ன ப்ரொஃபஷன்ல இருக்காங்க? ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இது மாரி நெறைய விஷயங்கள் பேசுவோம். அடுத்து பேசிட்டு முடிவு பண்ணுவோம். யாஹ்! அப்போ இத நீங்க என்ன பத்திலாம் பார்ப்பீங்க? கேட்க மாட்டீங்களா? நான்லாம் அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டேன் ப்ரோ. அவங்க வந்து ம். டயட் சோடா குடிக்கிறாங்களான்னு இல்லான்னு தான் பார்ப்பேன் நானு. யாஹ்! சோ அதுதான் நீங்க முக்கியம் வந்து ஆனா. யாஹ்! சரக்கு அடிக்கலாம், தம் அடிக்கலாம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ம். ஆனா லைக் இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இந்த குடிக்கிறாங்களா சோடா இல்லையா? சாஃப்ட் ட்ரிங்க் குடிக்கிறேன் அதுதான் பிக்கஸ்ட் கிரைட்டீரியா. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிச்சா கிடையாது. யாஹ்! பிக்கஸ்ட் ரெட் நோ ஃபிளாக். ரெட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபிளாக் நோ மாரி ஒதுக்கி ஸ்ட்ரிக்ட்லி நோ. ரெட் விட்டுறணும். ஃபிளாக் ரெட் ஃபிளாக். ஸோ இதுதான் வந்து நம்ம எஜுகேட் பண்ணணும். இந்த யாஹ்! மாரி ஒரு மோட் ஆஃப் எஜுகேஷன் தானே கரெக்ட்டான இது. லைக் யாஹ்! எதுக்கு இப்ப சும்மா பொண்ணு எக்ஸ்பிளைன் பார்க்க பண்ணிட்டு இத போறீங்க பத்திலாம். அப்படின்னாலுமே, ஏதாவது ஒரு வீட்ல போய் பொண்ணு பார்க்க போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கேள்வி, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிப்பீங்களா? மாட்டீங்களா? ஹூ த ஃபக் ஸ்டார்ட்ஸ் த கன்வர்சேஷன் லைக் தட்? டூ த அப்படி ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன். ஐயோ! சில டாக்டர் அப்படிதான் சொல்றாங்க. ஸோ என்ன யாஹ்! பண்றது? மை ஃபிரெண்ட் சரவணகுமார் ஆல்சோ டிட் த சேம். யாஹ்! அப்படிதான் சொல்றாங்க. ஸோ அத கிரைட்டீரியாவா இன்க்ளூட் பண்றதுக்கு நான் கேட்டுப்பேன். ஸோ யாருனாலுமே இனிமேலு இதையும் ஆட் பண்ணிக்கோங்க.
அப்புறம் கல்யாண ஆட் சாப்பாடு பண்ணாதீங்க. சாப்பிட மேஜர் போடும்போது கிரைட்டீரியா. ஆ. கல்யாணத்துல சாப்பாடு சர்வ் பண்ணும்போது கூட இந்த இலைய திருப்பி போட்டு தான் சர்வ் பண்ணுமாமே. ஆமாமா. இலைய திருப்பி போடணும். பிளஸ் வந்துட்டு கல்யாண வீட்டுக்கு போறீங்கனாலே, ஒரு வேயிங் ஸ்கேல் எடுத்துட்டு தான் போணும். போயிட்டு அப்படியே பார்த்து பயந்து போய் வெளிய வந்துரணும். நீங்க ஐய்யய்யோ! சாப்பாடு 500 கேலரியா? ஐஸ். கல்யாண வீட்ல போய் சாப்பிடுறதே வந்துட்டு ஒரு பயப்படுற விஷயம் மாரி ஆக்க வச்சுடுறாங்க. ஸோ ஒரு யா. ஃபுட்ட பார்த்தாலே கேலரி மட்டும் தான் தெரியுது சில பேருக்குலாம். என்ன பண்றது? இப்போ ம், பார்த்தா ம், ம், ம். ஸோ அந்த ஃபுட்ல இருக்கிற நியூட்ரியன்ட்ஸ் என்னது? அது நமக்கு வந்துட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? நம்ம இப்ப சாப்பிடலாமா? வேணாமா? எதுவுமே யோசிக்கிறது இல்ல. கேலரிஸ் என்ன இருக்கு? மேலோட்டமா பார்க்குறப்ப. அதுதான் வந்து தெரியுது கண்ணுக்கே. வேற எதுவுமே தெரியறதில்ல. ஸோ நீங்க கேலரி பாக்குறது வந்து ஒரு இதுல ஃபைன் தான் ப்ரோ. நீங்க யூ நோ வாட் யூ யாஹ்! ஆர் யாஹ்! ஈட்டிங். யாஹ்! லைக் எவ்வளவு கேலரி சாப்பிடுறீங்கன்னு ம். பாக்குறது வந்து தட் இஸ் நாட் த ப்ராப்ளம். லைக் தட் இஸ் நாட் த ம். வேர் த ப்ராப்ளம் ஸ்டார்ட். நீங்க வந்து யாஹ்! அத பத்தி மட்டுமே யோசிக்கிறது தான் பிரச்சனை. யாஹ்! கரெக்ட், கரெக்ட். அதான் வெறும் கேலரிஸ் ம். மட்டும் தான் தெரியுது உன் கண்ணுக்கு அப்டின்னா, தட் இஸ் வேர் த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ். ஸோ ஃபுட்ட பத்தி வந்துட்டு நெறைய ஆங்கிள்ல யோசிக்கணும் நீங்க. வெறும் கேலரிஸ் அப்படிங்கிற விஷயத்துல யோசிக்கக்கூடாது. ஸோ யாஹ்! நீங்க வந்து கேலரிஸ் வந்து நீங்க அது மாரி ப சா பா சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா, யூல் ஆல்சோ திங்க் லைக் ஹவ் மச் கேலரிஸ் யூ ஆர் பர்னிங் அண்ட் லைக் நீங்க எக்சர்சைஸ் கூட அதுக்கு ஏத்த மாரி பண்ணணும்னு நெனைப்பீங்க. நீங்க ஒரு ம். நாளைக்கு வந்து தெரியாம ஒரு லைக் 200 கேலரிஸ் அதிகமா சாப்பிட்டீங்கன்னா, ஒரு 20 நிமிஷம், 30 நிமிஷம் ஓடணும்னுவானுங்க. ஸோ லைக் நீங்க அந்த மாரி ரிலேஷன்ஷிப்ல போறதே ஒரு இட் இஸ் நாட் ம். கோனா லாஸ்ட் யூ லாங்கர் இன் டெர்ம்ஸ் ஆஃப் த ஃபிட்னஸ் ஜர்னி. ம். நீங்க வந்து லைக் 1 ம். மாசம், 2 மாசம் அது மாரி பண்ணுவீங்க. லைக் 3வது மாசம் ம். உங்களுக்கே கடுப்பாயிரும். நீங்க பாட்டுக்கு இங்க எக்சர்சைஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு, அ பிரியாணியோ, பீட்ஸாவோ ஆர்டர் பண்ணி சாப்பிட போறீங்க. யூ சி ஐ அம் நாட் டெல்லிங் தட் அது ம். சாப்பிடுறது ராங்ன்னு நான் சொல்லல. பட் நான் சொல்றவோட இது வந்து இட் ஜஸ்ட் புஷஸ் யூ அவே ஃப்ரம் த ஃபிட்னஸ் ஜர்னி. அண்ட் லைக் நீங்க இந்த ம். பிஞ்சிங் பண்ற ஹேபிட்ஸ்க்கு நீங்க போயிருவீங்க. லைக் ஏதாவது ஒரு லைக் நல்ல ஒரு டிவி ஷோ பார்த்துட்டு அப்படியே ஒரு பீட்ஸா ஆர்டர் பண்ணிட்டு ஒரு ஃபுல் பீட்ஸா சாப்பிடுறதோ, லைக் இட் ஜஸ்ட் லைக் ம். புட்ஸ் யூ ஆன் தட் சைக்கிள். ஸோ நீங்க ஒரு ஃபுட் குரூப்ப வந்து நீங்க தெரியாம லைக் ஒரு நாளைக்கு நீங்க வந்து 300 கேலரிஸ் வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டீங்கன்னா, இட் இஸ் நத்திங் ராங். லைக் யூ கேன் கம் பேக். லைக் யூ ஹேவ் லாட் ஆஃப் ம். சான்சஸ் டு கம் பேக். தேர் ஆர் லாட் ஆஃப் வேஸ் டு கம் பேக். ஸோ நீங்க அத பத்தி ம். பேசுறத விட்டுட்டு நீங்க அத மட்டுமே நீங்க ஃபியர் மாங்கர் பண்றது வந்து லைக் இட்ஸ் நாட் த ரைட் வே. லைக் மோஸ்ட் ஆஃப் த கான்டென்ட் வந்து இவங்க போடுறது பார்த்தீங்கன்னா, ஃபியர் மாங்கரிங்கா தான் இருக்கு. லைக் நீங்க ஒரு யாஹ்! கல்யாண வீட்டுக்குள்ள போறதுக்கே ஃபியர் மாங்கர் பண்ணீங்கன்னா, லைக் அவன் அதுக்கப்புறம் என்னன்னு நினைப்பான்? யாஹ்! சூப்பர் யா. மார்க்கெட்ல போனாலும் வந்துட்டு ஃபியர் மாங்கரிங். எங்க ம். போனாலும் வந்துட்டு இப்ப லேபிள்ஸ் பார்க்கறது வந்து தப்பு இல்ல. சூப்பர் மார்க்கெட் போய் ஒரு லேபிள்ஸ் பார்க்கறது. பட் அப்சசிவ் லேபிள் ரீடிங் லைக் இது என்னன்னு தெரிஞ்சா, இது வந்து இத பத்தி எக்ஸாக்ட்டா எனக்கு என்னன்னு தான் தெரிஞ்சா தான் நான் சாப்பிடுவேன். இது வந்துட்டு கண்டிப்பா ஒரு பிரச்சனைக்குரிய இன்கிரீடியன்ட் இது. நெறைய இன்கிரீடியன்ட்ஸ் ம். இருந்துச்சுன்னா, அது ஒரு தப்பான ஃபுட், அது பேட் ஃபுட் அப்படி சொல்லிட்டு சொல்றது. ஸோ யா. த யா. நம்பர் யா. ஆஃப் இன்கிரீடியன்ட்ஸ் டசன்ட் சே எனிதிங் அபௌட் த ஃபுட். அத வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஸோ யா. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். இதுல பேக்கேஜ் ஃபுட்ல ஒரு இது என்னதுன்னா, எல்லாமே லிஸ்ட் பண்ணுவாங்க இவங்க. லைக் என்னென்ன ஆமாமாமா. இன்கிரீடியன்ட் எல்லாமே பிரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணோம் எல்லாமே லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ம், நீங்க வந்து ம், ம். அதுவே நீங்க வந்து நீங்க நேச்சுரல் சோ கால்ட் லைக் நேச்சுரல் ஆர்கானிக்ல வந்து லைக் மேபி அந்த பேக்கேஜிங் இல்லாம இருக்கும். ஸோ டசன்ட் மீன் தட் தட் டசன்ட் ஹேவ் தோஸ் இன்கிரீடியன்ட்ஸ் இன் இட். யாஹ்! அதுல இருக்கிற கூட இருக்கும் ஒருவேளை அந்த இருந்தா கூட இன்கிரீடியன்ட். உங்களுக்கு தெரியாது. எப்படி தெரியும்? இருக்கு. தெரியாது. ஸோ எக்ஸாக்ட்லி, அந்த எக்ஸாக்ட்லி. மாரியும் இருக்கு. ஸோ யாஹ்! கரெக்ட் தான். அதான் இந்த மோஸ்ட்டா இந்த பேக்கேஜ் ஃபுட்ஸ், இந்த ஹோல் ஃபுட்ஸ் எல்லாம் பொறுத்தவரைக்கும், இந்த அதுல கூடவே ப்ராசஸிங்லயே பார்த்தீங்கன்னாவே நெறைய இது இருக்கு. லைக் அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட் இருக்கும். லைக் ஸ்லைட்லி ப்ராசஸ்ட் ம், ஃபுட்ஸ் இருக்கு. லைக் அதுலயே நெறைய ம், பெரிய ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ்ல நீங்க மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, தே ஆர் ஹைப்பர் பாலட்டபிள். ம், லைக் ம், ம். அது நீங்க வந்து யூ யூ லைக் த டேஸ்ட் ஆஃப் இட் சோ மச் தட் யூ ஜஸ்ட் வாண்ட் டூ கீப் ஈட்டிங். ம், ம், அந்த ம். மாரி ஃபுட்ஸ்ல மட்டும் நீங்க பார்த்துட்டு, நீங்க அது கரெக்ட்டா லைக் எவ்ளோ குவான்டிட்டி தேவையோ அத மட்டும் சாப்ட்டு, அது மாரி பண்ணணுமே தவிர, அதுல இருக்கிற ஒரு இன்கிரீடியன்ட்னால பிரச்சனைன்ற மாரி சொல்றது வந்து இட்ஸ் நாட் த மோஸ்ட் ரைட் திங் டூ சே. யாஹ்! 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 இப்போ வந்து நம்ம சொல்லுங்க. ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் பத்தி வந்து கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அதோட லைக் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட்னஸ் அண்ட் லைக் அது அந்த அளவுக்கு டோசேஜ் எடுக்கலாம். லைக் எந்தெந்தல இது ஃப்ரூட்ஸ்ல வந்து நெறையா இருக்கு. ஸோ ஹவ் இட் ஆக்ட்ஸ் இன் யுவர் பாடின்ற மாரி லைக் நம்மளோட ஹைப்பர்ட்ரோஃபிகை வந்து கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டா நடுவுல டீவியேட் ஆயிட்டு நெறைய பேர போய் அடிச்சிருப்போம்னு நெனைக்கிறேன். ரேண்டிங்லயே நெறைய டைம் போயிருக்கும். நல்லதுதான். தட் இஸ் ஃபைன். தட் இஸ் ஃபைன். தட் இஸ் ஃபைன். லைக் ஹோப்ஃபுல்லி யூ கைஸ் லைக் இட். நீங்க கன்டின்யூ யாஹ்! பண்ணுங்க ப்ரோ. உங்க ஃபைனல் தாட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் பத்தி பேச ஆரம்பிச்சு, நெறைய விஷயங்களுக்குள்ள உள்ள போய் வெளிய வந்து, இப்போ ஒரு வழியா ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம்.
ஸோ நம்ம என்னென்ன பேசணும்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்டரியே சொன்ன மாரி ஃபர்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்னா என்ன? டைப்ஸு, அப்புறம் அது எப்படி நம்ம பாடியில ப்ராசஸ் ஆகுது? அப்புறம் ஒபெசிட்டி ரிலேட்டடா பார்த்தோம். இன்சுலின் ரிலேட்டடா பார்த்தோம். குளுக்கோஸ் ரிலேட்டடா பார்த்தோம். ஸோ அடுத்து வந்துட்டு கேன்சர் ரிலேட்டடா கொஞ்சம் பார்த்தோம். ஸோ யாஹ்! அண்ட் முக்கியமா கட் ரிலேட்டடா பார்த்தோம். ஸோ அத விட முடியுமா? ஸோ கட் ரிலேட்டடா பார்த்தோம். ஸோ கட் எக்ஸ்பர்ட்ஸ் பத்தி பேசுனோம். கட் எக்ஸ்பர்ட் ஒரு ஆள் தான். என்றும், என்றென்றும். ஸோ யாஹ்! Oh, yeah. ஸோ யாஹ்! ஐ Just கெஸ் keep திஸ் having இஸ் a your wrap. diet sodas, and we'll see you in the ம். next podcast, I guess. Yeah, I Thank will see you in the next episode. So see you. you. Bye.